நினைவுக்கு இருக்குது, உடனே வர மாட்டேங்குது. மாசரின் அதிகம் உவந்திருந்தார் தமைக்கண்டே அது வரும். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பளவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி ஊனந்தான் இளராகி உவந்திருந்தார் தமைக்கண்டு ஈனம் அடைந்தது என்னை அதிசயம் என்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை ரொம்ப அருமையாக சொல்வார். அதே போல் எந்த ஒரு ஊனமும் இல்லாது அந்த நீற்றறையில் இருந்து வெளியில் வந்த நாவுக்கரசு பெருமானை மீண்டும் சமணர்கள் வந்து இரண்டாவதாக அவருக்கு நஞ்சு கலந்த பால் சோறு கொடுக்குறாங்க. நஞ்சு கலந்த பால் சோறு தான் நான் ரெண்டாவதாக கொடுத்தது. இந்த நஞ்சு கலந்த பால் சோற்றை அவர் எப்படி உண்டார் அப்படின்னா, அதாவது அதை சொல்லுகின்ற பொழுது துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வைத்தான் நனிப்பள்ளி அடிகளாரே என்று சொல்லி அவரே தன்னுடைய திருநனிப்பள்ளி தேவாரத்தில் சொல்கிறார். அதாவது காலை மாலை எல்லா நேரங்களிலும் நாவுக்கரசு பெருமான் அஞ்செழுத்தையே சொல்லி கொண்டிருந்ததுனால சமணர்கள் கொடுத்த அந்த நஞ்சு கலந்த பால் சோறானது அமிர்தமாக மாறிற்று என்று சொல்லி சொல்கிறார். அதே போல் அடுத்த சூழ்ச்சியாக யானையை விட்டு இடறச் செய்கின்றார்கள். அப்படி யானையை விட்டு இடறச் செய்கின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் என்ன செஞ்சார்னா, அப்படியே அந்த திருநோக்கத்தோடு அந்த யானையை அப்படி பார்க்கிறார். அப்படி யானையை பார்த்த உடனே மதம் பிடித்த யானையினுடைய அந்த மலங்களெல்லாம் நீங்கி அப்படியே அந்த ஆணை அவரை பணிந்து வணங்குகின்றது. அப்போ தான் அந்த இடத்துல சுண்ணவன் சந்தன சார்ந்தும் சுடதங்கட் சூளாமணியும் என்று சொல்லி அந்த திருப்பதி பதிகத்தை பாடுறார். அப்படியே மண்டியிட்டு வணங்கி கொண்டு அந்த யானை செல்லுகிறது. அடுத்து நான்காவது சூழ்ச்சியாக சமணர்கள் இவர் நாம் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை வைத்து தர்மசேனன் தப்பித்து விட்டான் என்று சொல்லி அரசனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது என்ன செய்யலான்னு அரசர் கேட்கிறார். கொஞ்சம் கூட ஈவிரக்கமில்லாத சமணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லிலே பிணித்து கடலிலே பாய்ச்சுவது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதையவே செய்து விடலாம் என்று சொல்லி அரசனும் சொல்லுகிறார். அப்படியே கல்லிலே பெரிய ஒரு கல், அந்த கல்லிலே கட்டி அவரை நடு கடலிலே கொண்டு இடுகிறார்கள். திருப்பாதிரி புலியூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடலில் அப்படி இடுகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, சொற்றுணை வேதியன் சோதிவானவன் புற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய் என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை பாடி அவர் அங்கிருந்து மேலே வரார். அந்த நிகழ்வை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவக்கடல் வீல் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோ என்று சொல்லி சாதாரண உலகில் இருக்கக்கூடிய மக்களே அஞ்செழுத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய கடலிலிருந்து மேலே வருவாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இப்போ நமக்கெல்லாம் ஆயுதமாக இருப்பது என்னென்னா அஞ்செழுத்து தான். அத்திரமாவன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்து எப்பொழுதும் சொல்லிகிட்டே துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதேன்னு. அதே மாதிரி நமக்கு அஞ்செழுத்தை சொன்னால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய சரியத்தில் சொல்கிறார். அப்போ அஞ்செழுத்து தான் நமக்கு மந்திரம். மகா மந்திரம் என்று சொன்னால் அதுக்கு மேலே ஒரு மந்திரம் கிடையாது. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி அந்த ஆதி மந்திரமாக அஞ்செழுத்தை சொன்னால் உலகில் இருக்கக்கூடிய மக்களே பிறவை கடலில் நீந்துவார்கள் என்று சொன்னால் நாவுக்கரசு பெருமானை அந்த கல்லை மிதைக்க செய்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியமில்லை என்று சொல்லி அந்த சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த நமக்கு சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் அந்த கடலில் இருந்து ஏறிய இடம்தான் கரையேறிவிட்ட குப்பம் என்று சொல்லுவது. அதுதான் இப்போ அரண்மனை அறக்கட்டளை சார்பாக மிகச்சிறப்பான ஒரு திருப்பணி அங்கு செய்திருக்கிறார்கள். அதுக்கு குடமுழுக்கு அழைப்பும் வந்துருச்சு. பிப்ரவரி மாதம் ஏதோ தேதி சொன்னாங்க, 9ஆம் தேதி என்னமோ தியாகராஜ் ஐயா சொன்னார்னு நினைக்கிறேன். இப்போ குடமுழுக்கு வருது பிப்ரவரி மாதம். அதுவும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது குடமுழுக்கு. அடியாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம். இப்போ நாம் போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, இந்த தீபாவளி யாத்திரைக்கு சென்ற பொழுது அந்த இடம்தான் அது. அங்கேருந்து மேலே வர்றார். அப்படி மேலே வந்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வந்தது இப்போ நேராக திருவதிகை போகிறார். திருவதிகைத்தான் முதல்ல பாதிரி புலியூர் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு திருவதிகை போகிறார் இல்லையா. பாதிரி புலியூரில் வழிபாடு செய்கின்ற பொழுது ஈன்றாளுமாய் எந்தையுமாய் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அங்கேருந்து மீண்டும் திருவதிகை போகிறார்.
திருவதிக்கு இதுக்கு முன்னாடி எப்படி வந்தார் அப்படின்னா, இரவோடு இரவாக ஒரு வெள்ளை புடவையை அப்படியே உடம்பு முறை மறைத்து கொண்டு சமணர்களுக்கு தெரியாமல் வந்தவர் இப்போ எப்படி போகிறார் அப்படின்னா, உடம்பு முழுக்க திருநீர், அப்படியே ஐஞ்சலியத்தை சொல்லிக்கொண்டு அப்படியே திருவேடத்தோடு செல்லுகின்றார். இந்த திருவேடத்தை தான் நமக்கு சேக்கிழார் பெருமான் அவ்வளவு சிறப்பாக சொல்லியது நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடம்தான். அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் 12ஆம் சூத்திரத்துக்கு உரை சொல்லுகின்ற பொழுது மாபாடியத்தில் மாதவ சிவஞான முனிவர் இந்த பாட்டை தான் சொல்கிறார். இந்த பாடலும் அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தில் வரக்கூடிய இன்னும் 2 பாடல், இது முதல்ல பாடியது. இன்னும் 2 பாடல் சீர்காழியில் ஒரு அவருடைய வேடத்தை சொல்கிறார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதனில் அசையும் என்று சொல்லக்கூடிய திருப்பாடல். அதே மாதிரி இன்னொரு இடத்துல திருவாரூரில் சொல்கிறார், மலைவாரும் திருவடிவும் மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுரவாக்கில் சேர்வாகும் தீந்தமிழின் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் சார்வான திருமணமும் என்று சொல்லி அந்த திருப்பாடலில் பார்வாள திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவிச்சுவார் என்று சொல்லி அந்த இடத்துல 3ஆவதாக திருவேட சிறப்பை சொல்கிறாரு. இதற்கு மேலே ஒரு திருவேட சிறப்பை சொல்லவே முடியாது என்று சொல்லி இந்த முதல்ல சொன்னதில் மட்டும் உளவாரப்படை இருக்காது, மற்ற 2லேயும் உளவாரப்படை இருக்கும். அது என்ன காரணங்கிறது நம்ம போன வாரம் சிந்தித்தோம் இல்லையா? இங்கே அவர் அரசு கைதியாக நாவுக்கரசு பெருமானை கொண்டு போய் கடலில் போடுறாங்க. அந்த கடலில் போடுகின்ற பொழுது அவருக்கு எந்த ஒரு ஆயுதமும் கையில் கிடையாது. அவரை மட்டும் கட்டி போடுறாங்க. மேலே எந்திரிக்கிற பொழுது கட்டும் விலகிறது. அப்படியே அவர் படகுல உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். அங்கே உளவாரப்படையை சொல்கிறதில்ல. அதனால் இப்போ திருவதிகையில் இந்த கோலத்தோடு தான் அந்த ஊருக்குள்ளே போகிறார். அவரை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாம் அப்படியே வணங்கி கண்ணீர் மல்க வணங்குறாங்க. அடுத்த திருப்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம், இப்படி கருணை நாவுக்கரசை இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு இந்த சமணர்களுக்கு எப்படி மனசு வந்தது என்று சொல்லி எல்லாரும் பேசிக்க போகிறாங்க. அப்படி ஊருக்குள்ளே போகிறார். அந்த ஊருக்குள்ளே போன கோலம்தான் இந்த திருப்பாட்டு. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொலிகண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. அப்படியே பதிகம் பாடி 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 அந்த வாய் அப்படியே செவந்து போச்சு நாவுக்கரசு பெருமானுக்கு. பதிகச் செவ்வாய் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று சொல்கிறார். தூய வெந்நீர், அப்படியே தூய்மையான வெண்மையான திருநீர் அணிய அந்த பொன் போன்ற திருமேனியினையும் உருத்தராக்க வடங்கள் அணிந்த கோலத்தினையும் அப்படியே நாவுக்கரசு பெருமான் உடம்பு முழுக்க திருநீர் பூசியிருப்பார். அது யார் கொடுத்த திருநீர்? திலகவதி அம்மா கொடுத்த திருநீர் இல்லையா? திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் அன்னைக்கு பூசின திருநீர் மறுபடியும் அவர் மேனையிலிருந்து விலகவே இல்லை. எப்பொழுதும் திருநீற்று கோலத்தோடவே இருக்கக்கூடியவர் நாவுக்கரசு பெருமான். ஆமாம், அதனால தான் அவருக்கு பேர் அந்தமிலா திருவேடத்தரசு என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு திருவேடத்தை அப்படியே மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி வச்சிருக்கிறார். அது எப்போ அவருக்கு அது நிஜத்தில் வந்தது அப்படின்னா, நாவுக்கரசு பெருமானுடைய வேடத்தை பார்க்கின்ற பொழுது தான் அவருக்கு அது இதுதான் திருவேடம் என்று சொல்லி அவருக்கு அப்படி நேரிலே வந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அந்த மாதிரி இந்த பாடலில் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் அப்படியே திருநீர் பூசிய திருமேனி, அப்புறம் அதுக்கு மேலே உத்தராட்ச வடங்கள் அணிந்த கோலத்தினையும் நாயகன் சேவடி அப்படின்னா ஆன்ம நாயகனாகி சிவபெருமான். நமக்கெல்லாம் ஆன்ம நாயகன் யார்? சிவபெருமான் தாங்க. நம்ம ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்முடைய தலைவன் சிவபெருமான் தான். ஆமாம், அவர் தான் நமக்கு தலைவர். மற்றவங்கெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு, இப்போ மற்ற தேவர்களெல்லாம் எப்படின்னா சும்மா பார்த்துட்டு அப்படியே பழகிட்டு போகிற மாதிரி. ஆன்ம நாயகன் அப்படின்னா அவர் தான் நமக்கு உள்ளுக்குள்ளிருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியவர். அப்படி அதான் சொல்கிறார், நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும். அப்படி அந்த ஆன்ம நாயகனை அப்படி நாவுக்கரசு பெருமான் உள்ளத்தில் வச்சு வருடிட்டு இருப்பாராம். அதாவது தைவரும் சிந்தையும் அப்படின்னா எப்படி உமையம்மை சிவபெருமானுடைய திருவடியை வச்சு வருடிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி நம்ம எல்லாரும் நாவுக்கரசு பெருமான் சிவபெருமானுடைய திருவடியை மனசில் வச்சு அப்படி வருடி கொண்டு இருப்பார் என்று சொல்கிறார். அதே மாதிரி தான் சுந்தரரை பற்றி சொல்கிறார் இல்லையா, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யாரோரும் நாம் தொழும் தன்மையன். அப்போ பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பிள்ளையார் உள்பட எல்லாருமே பெருமானுடைய திருவடியை மனசில் எப்பொழுதும் நீங்காது
வைத்திருந்தாங்க. அதனால தான் பெருமான் எப்பொழுதும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்தார். அதான் சொல்கிறார், அப்படி நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும், அப்படி சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்தித்த சிந்தனையும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நைந்துருகி பாய்வது போல், நைந்துருகினா மனம் நைந்து உருகுகின்ற அதை பாய்வது போல் அன்பு நேரை இடைவிடாது பொழுகின்ற கண்களையும். அப்படியே பெருமானுடைய திருவடியை நினைக்கிறாரு. அவர் கண்ணிலிருந்து அப்படியே அவருக்கு தாரை தாரையாக நீர் பொழியுது. சிவபெருமானை நினச்சாலும் அவருக்கு கண்ணில் தண்ணி வரும், நாயன்மார்களை நினச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். ஆமாம், அப்படி தான் அவருக்கு காலத்தி போகிறார் இல்லையா. காலத்து போய் எப்படி வழிபாடு செய்தார் சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. மலைச்சிகர சிகாமணியின் மருங்குற முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலியார் சேக்கிழ பெருமான். அப்படியே கண்ணருவி எப்படி வருதான், அழைத்து விழும் கண்ணருகினர், அப்படி பெருகி பெருகி வருதான். என்ன காரணம், கண்ணப்ப நாயனாருடைய அன்பை பார்த்தாரு, சிவபெருமானுடைய திருவருளை பார்த்தாரு. அப்படியே பார்த்த உடனே அப்படி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலியன்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லுவார். அவருக்கு மட்டும்தான் அப்படி வந்துதா? ஞானசம்பந்த பெருமானுக்கும் அதே மாதிரி தான் வந்து. ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பரை எப்படி அனுபவித்தார் அப்படின்னா சொல்கிறார் சேக்கிழ பெருமான், அன்பின் மெய்மை உருவினையும். கண்ணப்பரை பார்த்த உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு யார் காட்சி கொடுத்தாங்க? காலத்திநாதர் அங்கே முன்னாடி நின்னார். அப்போ நாயன்மார்களை பார்க்கின்ற பொழுது சிவபெருமான் உள்ளே இருக்கணும், நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஞானசம்பந்த பிள்ளையாரை வணங்குகின்ற பொழுது சீர்காழி பெருமான் முன்னாடி நிற்கணும். நாவுக்கரசு பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அவரை ஆட்கொண்ட பெருமான் நமக்கு திருவதிகை பெருமான் முன்னாடி நிற்கணும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்து இதை சொல்லுகின்ற பொழுது அன்பின் மெய்மை உருவினையும் அன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்கனர். அப்படியே அவரை பார்த்த உடனே கண்ணப்பரை பார்க்கிறார். இப்போ கண்ணப்பரை பார்த்த உடனே கண்ணப்பருக்குள்ளே காலத்திநாதர் தெரிஞ்சாராம். அதான் சொல்ற, அப்படி காலத்திநாதர் அது அன்பின் மெய்மை உருவினையும் அன்பினுள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க. அப்படி அந்த ஆசை தான். அப்படியே என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறாரு, விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருவுணர்வோல் பாய்ந்து செல்லனர். அப்படின்னா பள்ளத்தில் உருவுணர்வோல், மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி கண்ணிலிருந்து தண்ணி தான் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு. ஆமாம், அப்படி மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய, ஒரு மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய தண்ணீர் எப்படி வேகமாக வரும், அது மாதிரி அவர் கண்ணில் கண்ணீர் தான் சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. பள்ளத்தில் உருவுணர்வோல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். சாமியை ஒரு முறை தான் வணங்கினார்னு சொல்கிறாருங்க. ஆனால் இங்கே கண்ணப்ப நாயனாரை எத்தனை முறை வணங்கினார்னே தெரில. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட ஒருவனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னாரு. அது எத்தனை முறை விழுந்து விழுந்து வணங்கினார்னு தெரியல, பல முறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் என்று சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாருன்னா, அப்போ பெருமான் மீது வைத்திருந்த அன்பு, அடியார்கள் மீது வைத்திருந்த அன்பு, அந்த அடியார்கள் மீது வைத்திருந்த அன்பில் யாரை பார்த்தாங்கன்னா சாமியை பார்த்தாங்க. நமக்கு ஒருத்தர் வேடமிட்டு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த வேடத்துக்குள்ளே யார் தெரியணும்னா சாமி தெரியும். அப்போ தான் நம்ம அந்த பக்குவத்தில் இருக்கிறோன்னு நமக்கு அர்த்தங்க. என்னைக்கு ஒரு திருவேடத்தை பார்த்தா நமக்கு பெருமான் காட்சி கொடுக்குறாரோ அப்போ நமக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராமசாமி திருநீர் வச்சுட்டு வராரு, வேலுச்சாமி திருநீர் வச்சுட்டு வராருன்னு நமக்கு அந்த உருவம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு அந்த பக்குவம் வரலைன்னு அர்த்தம். வேடத்தை பார்த்த வேடம் கைதோல வீடு எளிதாம். எப்போ வீடு எளிதாம்? வேடம் சிவபெருமானுடைய வேடம், சிவபெருமானுடைய உருவம். ஆமாம், தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வாள் ததினை போலன்னார் இதை சிவஞான போகத்தில். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்தனர். திருநீர் ஊத்துறாக்கு என்னன்னா சிவபெருமானுடைய வேடங்க. சிவபெருமானே தான் திருநீர் உருத்துறாக்கு. அதை நாமெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக சாமி கொடுத்துருக்கார். அந்த வேடம் தான் அப்பர் சாமிகளுடைய வேடம். சரிங்களா? அப்பர் சாமிகளுடைய திருவேடத்தை பார்த்து அழுகாதவங்க, கண்ணீர் வராதவங்க யாருமே இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும். இப்படி அந்த மேல் பாய்வது போல் அன்பு நீரை இடைவிடாது பொழுகின்ற கண்களையும் தேவார திருப்பதிகமாகிய செவ்விய சொற்கள் இடையறாது பொருந்திய செவ்வாயினையும் உடையாராகிய நாயனார் திருவீதியுள்ளே புகுந்தனர். இப்போ அப்படியே திருப்பதிகை வீதிக்குள்ளே வரார். எப்படி ஒரு கைதி மாதிரி வந்தவர், தலையெல்லாம் போத்திட்டு வெள்ளை ஆடையில் தலையெல்லாம் போத்தி வந்தவர் இப்போ ராஜா மாதிரி போகிறாருங்க. அதுதான் அரசு அப்படிங்கிறது. அதுதான் அந்த விழா திருவேடத்து அரசு. அந்த திருவேடத்தோடு அப்படியே உள்ளே போகிறார் அப்படிங்கிறார். அது இந்த திருப்பாட்டு
திருவதிகை திரு வீதியினுள் புகுந்தபோது நாயனாரது திருவுருவத்தையும் அந்த கரண புறக்கரண நிலையனையும் பாருங்கள். இப்போ வெளியில் தான் வேடம் இருக்குதா அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு வேடம் இருக்குது. உள்ளுக்குள்ளே வேடம் என்ன? பெருமான் மீது அன்பு, அவன் அடியார்கள் மீது அன்பு. இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேடங்க. என்ன சொன்னார்? இப்போ நாயகன் சேவடி தெய்வரும் சிந்தையும் சொன்னார் பார்த்தீங்களா? அதுதான் அகத்தில் இருக்கக்கூடிய வேடம். அகத்தில் என்ன வேடம் இருக்கணும்? அன்பு தான் இருக்கணுங்க. அகப்பூசையில் நமக்கு என்ன தெரியுங்களா? அகப்பூசையில் நமக்கு திருமஞ்சனம், அப்புறம் திருமது எல்லாமே அன்பு தாங்க. ஆமாம். காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறை நீர் அமையாட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோம் என்ன. அப்போ உள்ளுக்குள்ளே நெய் பால் இதெல்லாம் என்ன? நேயம்னா என்ன? அன்பு தான். அன்பு தான் அங்கே எல்லாமே. அகப்பூசையில் என்ன? எல்லாமே அன்பு தான். போட்டது மாதிரி அன்பு செஞ்சாவே போட்டது பலன் நமக்கு கிடைக்கும். தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி எங்கே சொல்கிறார்? சண்டீஸ்வர நாயனார் மனத்தில் சொல்கிறார் இல்லையா? தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி. அதுக்காக தினசரி எதுவுமே போடாமல் நான் அன்பால் போட்டுட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எப்போ கிடைக்கலையோ அப்போ தான் அது. ஆமாம். அதாவது எதுக்காக சொல்லியிருக்கிறாங்கன்னா பெரியவங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு அதெல்லாம் செய்ய முடியல, சாமி இதெல்லாம் செய்ய முடியலையே என்று சொல்லி வருந்தி செய்கின்ற பொழுது தான் அது ஆத்மார்த்தமாக ஆகும். ஆமாம். எப்பொழுதுமே நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டு எதுவுமே தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி நமக்கு மேற்கோள் இருக்குது, புராணத்தில் சொல்லியிருக்குது, அப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கூடாது. ஆமாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமோ அதை பெருமானுக்கு செய்யணும். அதுதான் இந்த பாட்டில் அந்த கரண புறக்கரண அந்த நிலையினையும் ஓவியம் வல்ல ஒருவன் தீட்டினும் தீட்டமாட்டாத பண்பில். ஒரு ஓவியன் கூட அப்படி வரைய முடியாதான். நாவுக்கரசு பெருமானுடைய இந்த திருவேடத்தை எந்த ஒரு ஓவியனாலும் வரைந்து காட்ட முடியாது. சரி, வெளியில் இருக்கிறத கூட வரைஞ்சிடலான்னு வைங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்படி வரைய முடியும்? அது எந்த அளவுக்கு வச்சுருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும், ஆட்கொண்ட பெருமானுக்கு தெரியும். இது கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? ஏனாதி நாயனார் புராணத்தில் தோற்றுவாய் செய்கின்ற பொழுது சொல்கிறாருங்க. தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் நெறிஞ்சி உம்பர்பிரான் காலத்து உத்தமர்க்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணப்ப நாயனார் எவ்வளவு அன்பு வச்சுருந்தார்னு காலத்திநாதருக்கு தெரியும், காலத்திநாதர் எவ்வளவு அன்பு வச்சுருந்தாரு கண்ணப்ப நாயனாருக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேர்த்த தவிர யாருக்கும் தெரியாது. அதுதான் அன்பின் திணனாருங்கிறதுக்கே விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சிவகுனி ஐயா அன்பின் திண்மை அப்படிம்பார். அப்படின்னா அவ்வளவு அன்பு வச்சுருந்தவங்க. அதை ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த தோற்றுவாய் செய்கின்ற பொழுது சொல்கிறாருன்னா, அப்போ நாயன்மார்கள் பெருமான் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி அடியார்கள் மேலே எவ்வளோ வச்சுருந்தாங்க அன்பு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. அடியார்கள் மேலே ஒரு அடியார் இன்னொரு அடியார் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்கிறது அளக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு எரிபத்த நாயனார் புராணத்தில் வருது இல்லையா? ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கில் யார் அளக்க வல்லார் அப்படின்ட்டார். யாரால் நினைச்சாலும் கூட அளக்க முடியாது. எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழர் மேலே வைத்த அன்பு, புகழ்ச்சோழர் எரிபத்த நாயனார் மேலே வச்ச அன்பு யாராவது இதை அளந்து சொல்ல முடியுமா? நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி சிவபெருமான் ஒருவர் தான் அளக்க முடியும். அவருக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய வேறு யாராலையும் நினச்சா கூட அளந்து சொல்ல முடியாதுன்றார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அதுதான் அந்த புராணத்தில் நமக்கு சொல்கிறதுங்க. அளவிலா பரிவால் இடுக்கனை அகற்ற வேண்டிம்பார். ஏன் அந்த யானை மலர சிந்த செய்தோங்கிறதுக்கு சாமியே அங்கே சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறார்? அளவிலா பரிவால் இடுக்கன் அப்படின்னார். அளவில்லாத அன்பினால் கூட துன்பம் வருமா? அப்படி வந்தது தான் சிவகாமி ஆண்டார் அந்த மலருக்கு உடையை சாமி சிந்த செய்தது. அளவிலா பரிவால் இடுக்கனை அகற்ற வேண்டி நாங்கள் சொல்லுவார். அளவில்லாத அன்பு இருந்தாலும் துன்பம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதை யார் சொல்ல? நம்முடைய சாமி தான் நீக்கி கொடுக்கணும் நமக்கு இல்லை. தொழுந்தகை அன்பின் மிக்கியர் என்று சொல்லி அங்கே சொல்கிறார் இல்லையா? இந்த தொழுந்தகை அன்பின் மிக்கியர்னா தொழக்கூடிய தன்மையுடைய அடியார் பெருமக்கள். அதே மாதிரி நாவுக்கரசு புராணத்தில் ஒரு இடம் வந்தது இல்லையா? நம்ம அதை பார்த்தோம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். இப்படி அந்த தூய வெந்நீர் துதைந்த போன் மேனி அப்படின்னார். தூய்மை செய்யும் திருநீர்னார். அப்படின்னா நம்முடைய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தொடக்கு இருக்குது பாருங்கள். அதை தொடக்குன்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா தீட்டுன்னு வச்சுக்கங்களேன். சமணத்தில் இருந்த தீட்டு நீங்கிறதுக்காகத்தான் சாமிகிட்ட எத்தனையும் கேட்குறாரு நாவுக்கரசு பெருமான். இடபம் கேட்குறாரு, சூலம் கேட்குறாரு, திருநீர் கேட்குறாரு.
திருவடி கேட்குறார். ஏன் அப்படின்னா சமணத்தில் இருந்த பொழுது சைவத்தை பழித்திருப்பார், பெருமானை கொஞ்சம் குறைவாக பேசியிருப்பார், அதெல்லாம் ஒரு தீட்டாக கருதுகிறார். அதெல்லாம் நீங்கணுன்னு என்ன செய்யணும்? இந்த உடம்பை தூய்மை செய்யணும். இந்த உடம்பை தூய்மை செய்யணும் என்ன செய்யணும்? திருநீர் பூசுகிறோம், கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் மீண்டும் திருநீர் அழிஞ்சிரும். அப்புறம் இந்த இடபமும் சோளமும் பறிச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன், எப்பொழுதும் அது இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டையும் கேட்குறாரு. ஆனால் அந்த சமணத்தில் இருந்த தொடக்கு நீங்கிறதுக்கு அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த திருநீர் அப்படிங்கிற தூய்மை, தூய வெந்நீர் அப்படின்னார், தூய்மை செய்யக்கூடிய திருநீர். அதனால தான் திருநீர் எப்பொழுதும் நாம் பூசியிருக்கணுங்க. சுத்தமதாவது நீருன்னார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார். நம்மை சுத்தப்படுத்துவது நிறைய சொல்கிறார். கவினை தருவது நீர். ஏற்கனவே அழகாக இருக்கிற குழந்தைங்க திருநீர் பூசி பார்த்தா இன்னும் அழகாக இருக்குது. அப்படி அழகுக்கு அழகு சேர்ப்பது திருநீர். அதான் கவினை தருவது நீர் அப்படின்னு சொன்னார். இப்படி திருநீற்று பதிகத்தில் எல்லாமே சொல்லிடுறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? தூயன அல்லாத இடங்களில் வைக்கப்படாமலும் தூய்மையற்ற பொருள்கள் கலவாமலும் உள்ள நீர். திருநீர்னா சுத்தமான பசுஞ்சானத்தில் தான் செய்யணுங்க. ஆமாம், மற்றதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து நாம் செய்கிறது, அதெல்லாம் ஒரு விபூதியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். வெந்நீர் சுத்த வெண்மையாகிய நீரே அணியத்தக்கது என்று சொல்லாருங்க. துதைதல்னா செறிந்து மிக்கிருத்தல், நீட்டினையே நிறைய பூசி என்று சொல்லி நமக்கு தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், கண்ணீர் வெந்நீற்று வண்டாலாட என்று சொல்கிறார். கண்ணீர் வெந்நீற்று வண்டாலாட. நாவுக்கரசு பெருமானுக்கு எப்பொழுதும் மேனில திருநீர் இருக்கும். அதே மாதிரி கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா. அந்த கண்ணீரும் அந்த திருநீரும் சேர்ந்து ஒரு வண்டல் போல காட்சி அளிக்குமா. அதை கண்ணீர் வெந்நீற்று வண்டலாட என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகளை சொல்லுவாங்க. அப்படி பொன்மேனி என்பது நிறமும் அழகுமே அன்றி அருமைப்பாடும் குறித்தது என்று சொல்லி அந்த நாவுக்கரசு பெருமானுடைய திருமேனியை சொல்லுகின்ற பொழுது பொன்மேனி என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். தாழ் வடம்னா உத்தராக்க வடம். அப்படி பொன் போன்ற அந்த மேனியில் கண் செவ்வாய் என்று குறித்த ஆசிரியர் மேனியில் வடம் பூணுதல் இடங்குறி. அதாவது என்ன சொன்னார்? மேனியை சொன்னார், கண்ணை சொன்னார், வாயை சொன்னார். அப்புறம் இப்போ என்ன சொன்னார்? மேனியில் வடம் பூணுதல் இடங்குறித்திலர். அதாவது உத்தராட்சம் போடக்கூடிய இடம் எதுங்கிறதெல்லாம் சொல்லலை என்று சொல்லி தாழ்வடம் அப்படின்னு சொல்கிறார். நாயகன் தாழ்வடம் பூண்ட கழுத்தும் பிறவும் என்று சொல்கிறாருங்க. நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார். தைவருதல் அப்படின்னா மெல்ல வருடுதல், தடவுதல், தைவரு தன் தென்றல் என்று சொல்லி அப்படி நாயகன் என்ற குறிப்பினால் நாயகி தன் நாயகன் அடிகளை மெல்ல வருடுதல் போன்று மனநிலையினும் சிவபெருமானுடைய திருவடிகளை எண்ணுதல் வேண்டும் என்பது. அப்படி சாமியினுடைய திருவடி எப்பொழுதும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், மீண்டும் எழுந்து போன உடனே அதெல்லாம் மறந்துடக்கூடாது. எப்பொழுதும் பெருமான் திருவடி நம்ம உட்காந்து அப்படி மனசை கண்ணை மூடணும், அந்த தூக்கிய திருவடி நமக்கு மேலே நம்ம தலை மேலே அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம நெஞ்சில் எப்பொழுதும் அந்த காட்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப சிறந்தது. அப்படி அந்த நாயகனின் அடியினை மெல்ல வருடுதல் போன்ற மனநிலையுடன் சிவபெருமானுடைய திருவடிகளை எண்ணுதல் வேண்டும் என்பது. அதாவது செருடக்கடிமலர் செவ்விதன் செங்கமல கரத்தால் வருடச் சிவப்பன என்று சொல்லி உமையம்மனுடைய கரத்தால் அப்படியே வருடுகின்ற பொழுது பெருமானுடைய திருவடி அப்படியே சிவந்தர் செருடக்கடிமலர் செவ்விதன் செங்கமல கரத்தால் வருடச் சிவப்பன என்று சொல்கிறாருங்க. மண்ணும் மலைமகள் கையால் வருடின என்று சொல்லி நாயனாருடைய திருவாக்குகள் சொல்கிறார். இப்படி பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் மனதிலே வைத்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்று சொல்கிறார். சிவத்துவம் அடைந்த பெரியோர்களது அறிவில் சிவன் விளங்கும் நிலை வேறு. அவருடைய கரணங்கள் உப்பளத்தில் இட்ட புல்லு போல் உயிரறிவு போய் சிவனறிவாக விளங்கும் என்று சொல்லி, அதாவது நம்முடைய பெரியவங்க நாயன்மார்களுடைய நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவில் சிவன் விளங்கக்கூடிய நிலையே வேறு என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு சொல்கிறாருங்க. ஆமாம், இப்படி பெருமானுடையதை ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயுதனோடு வல்வினையின்று அப்படின்னா ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய நிலையில் நின்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அவனே தானேயாகி எண்ணறி 10ஆம் சூத்திரம் சிவஞான போதத்தில் 10ஆம் சூத்திரம். அவனே தானேயாகி எண்ணறி ஏகனாகி இறைவனை நிற்க அப்படின்னா என்ன ஆகுமா? மலம் மாயதனோடு வல்வினை இன்று. மலமாயை நீங்கிச்சுன்னா என்ன ஆகும்? பிறப்பு கிடையாது நமக்கு. அடுத்து பெருமானுடைய திருவடி தான் இல்லையா? 10ஆம் சூத்திரம் அதுதான் சொல்லுது.
நம்ம எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. 8ஆம் சூத்திரம் தீட்சை வாங்கிறத சொல்லுது. குருநாதர் நமக்கு உபதேசம் செய்வதை சொல்லுவது 8ஆம் சூத்திரம். 9ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது? அஞ்செழுத்தை சொல்லுது. அப்படி அஞ்செழுத்தை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆகுமா? இந்த ஏகனாகி இறைவனில் இருக்கக்கூடிய நிலை வரும். ஏகனாகி இறைவனில் இருக்கக்கூடிய நிலை வந்தால் அடுத்து பெருமானுடைய திருவடி கிடைக்கும். அதான் 9ஆம் சூத்திரம். ஊனக்கண் பாசமுணராப்பதிய ஞானக்கண்ணில் சிந்தை நாடின்னு சொல்லி அது அஞ்செழுத்தை சொல்லுது. அதே மாதிரி இது ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயதனோடு வல்வினையின்றேன்னு. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாரு? காணும் கண்ணுக்கு காட்டு முலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செலுமேன்னார். இப்போ ஒவ்வொன்றா அப்படியே படிப்படியாக சிவஞான போகத்தில் சொல்லப்பட்டு ஒரு ஆன்மா தீக்கை பெற்ற பிறகு எப்படி பக்குவம் அடையும் அப்படின்னா, தீக்கை குருநாதர் நமக்கு கொடுக்குறார். அதற்கு பிறகு நாம் அஞ்செழுத்தை சொல்லணும். அப்படி அஞ்செழுத்தை சொன்னால் இந்த ஏகனாகி இறைவனில் இருக்கக்கூடிய நிலை வரும். அந்த ஏகனாகி இறைவனில் இருக்கக்கூடிய நிலை வந்தால் அடுத்து என்ன கிடைக்கும்? அரண்கலல் செலுமேனார். பெருமானுடைய திருவடி சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு அது நிலைச்சி இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? அப்படியே விட்டுறக்கூடாது. மீண்டும் நம்ம பழைய நிலைமைக்கே போயிடுவோம். அது நிலைச்சிருக்கணும்னா அடியார்களோடு இருக்கணும். அதுதான் 12ஆம் சூத்திரம் சொல்கிறது. செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பருடு மறி மாலர் நயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே. பெருமானுடைய திருவடி நமக்கு கிடைச்சாலும் கூட நம்ம அதை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்னா என்ன செய்யணும்னா திருக்கூட்டத்தில் இருக்கணும், அடியார்களுடைய திருவடியை வணங்கணும், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செய்தால் தான் நமக்கு அதான் வாசனா மலம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதாவது பெருங்காயம் தீர்ந்தாலும் பெருங்காயம் இருந்த டப்பாவில் இருக்கக்கூடிய வாசம் தீராது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அடியார்களோட கூடியிருக்கும். இது எங்கே பார்க்கலான்னா நமக்கு வெள்ளானை சருக்கத்தில் பார்க்கலாம். வெள்ளானை சருக்கத்தில் சேரமான் பெருமான் நாயனார் சாமிகிட்ட சொல்கிறார். வெள்ளானை சருக்கத்தில் 2 பேர் கைலாயமே போயாச்சு. அங்கே சாமிகிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, மருவு பாசம் அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னார். இப்போ மருவு பாசங்கிறது சிவகணிய உரை என்ன சொல்கிறாருன்னா வாசனா மலம் அப்படிங்கிறார். அப்போ ஆணவ மலம் எப்படி நீங்கும்னா இறைவனை வழிபாடு செஞ்சால் ஆணவ மலம் நீங்கிடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அந்த ஆணவ மலம் இருந்த வாசனை எப்போ நீங்கும்னா அடியார்களை வழிபாடு செய்கின்ற பொழுது, அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிற பொழுது மட்டும்தான் வாசனா மலம் நீங்கும். வேறு எப்பொழுதும் வாய்ப்பே இல்லைங்க. அதனால் நமக்கு 2 வழிபாடு சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. அதுலேயும் திருவேட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த பாட்டை இவ்வளோ தூரம் நம்ம சிந்திக்கிறோன்னா, திருவேடம் தான் நமக்கு வேடம் கைதோல வீடு எளிதானார். அது எப்போ வரும்? அந்த பக்குவம் நமக்கு வருகின்ற பொழுது தான் வருங்க. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி 2ஆட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமேனார். அப்படின்னா கன்றாப்பூர் பதிகத்தில் நாவுக்கரசு பெருமான் பாடுறார் இல்லைங்களா? எவரேனும் தாமாக ஆடத்திட்டனர், யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊரை பதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குணம் கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல குணமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்தா ஒரு வணக்கம் போட்டுறணும். அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது? அந்த வேடத்தை நம்ம வணங்குறோம். அதான் எவரேனும் தாமாக ஆடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி 2ஆட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமை வேணினார். அப்படி பார்க்கிற பொழுது உள்ளே இருக்கிறது தான் சாமி, இது சாமி இல்லை அப்படின்னு சொல்லி வேறுபாடு பார்க்காம அது உள்ளே இருக்கிற சாமி, இது வெளியில் இருக்கிற சாமி, அது படமாட கோயில், இது நடமாட கோயில் என்று சொல்லி 2ஐயும் ஒன்று போல யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் கன்றாப்பூர் பெருமான் அந்த ஒரு இன்பத்தை கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி கன்றாப்பூர் திருப்பதிகத்தில் அப்பர் சாமிகள் பாடுறார். அப்படின்னா இப்போ திருவேடத்துக்கு அவ்வளவு சிறப்பு. சைவத்தில் நீங்கள் ஒரு வழிபாடோடு நின்றுட்டீங்க அப்படின்னா ஒரு பயன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பெருமானை வழிபாடு செய்கிறது நான் பயன் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வழிபாடு எப்போ நிறைவாகுது அப்படின்னா அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகுதுங்க. அரணார் வழிபாட்டை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அடியார் வழிபாடு. இதை எங்கே பார்க்கலாம்? கண்ணப்ப நாயனாருடைய அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் கும்பிட்ட பயன் அப்படின்னு என்ன அர்த்தம்? காலத்தினாதரை போய் கும்பிட்றாரு. அந்த கும்பிட்டதனுடைய பயன் எங்கே பார்க்குறாரு? கண்ணப்ப நாயனாரை பார்க்குற பொழுது தான் நிறைவாகுது. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வெடுவனை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார். இப்போ இது 2ஐயும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அது யாராக இருந்தால் என்ன, நமக்கு அவங்க அதாவது நமக்கு நரசிங்க முனையனாருடைய புராணம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி,
ஒழுக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, வேடத்தை வணங்கத்தான் சொல்லுது நமக்கு. சீலம் இளரே எனும் திருநீறு சேர்ந்தாரை ஞால மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலடைந்தார் தமக்களித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார். இதையெல்லாம் அடித்து ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர் நம்ம திருச்சிராப்பள்ளி ஐயா தாங்க. அவர் மீண்டும் இதெல்லாம் வந்து நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு, இன்னும் நமக்கெல்லாம் அது உரைக்கலின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லணும். அவர் மாதிரி ஊருக்கு ஒருத்தர் உருவாகணும். ஆமாம், அடியார் வழிபாட்டை அவ்வளவு உரைப்பாக சொன்ன பெருமகனார் வந்து அவர் தாங்க, சிவராகவ ஐயா தான். அடியார் பெரிய புராணத்தை எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறத ஐயாவுடைய ஒரு சில அந்த ஞானவேள்வி கேட்டதுக்கு பிறகு தான் இப்படி சிந்திக்கணுங்கிற எண்ணமே வந்தது. அவர் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளை குருநாதராக கொண்டவர், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் சுந்தரமூர்த்தி சாமிகளை குருநாதராக கொண்டங்கிறதுக்கு காரணம் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காரணம். நான் நினச்சேன், சரி ஐயாவும் அந்தனர், அவரும் அந்தனர், அதனால இது பிடிச்சிருக்குமே என்னமோ. ஏன்னா நாமெல்லாம் அப்படி தானே, நம்ம குலத்தில் யாராவது ஒரு நாயன்மார் இருந்தால் என்ன செய்ய, இவர் தான் எனக்கு குருநாதர்ம்போம், நம்மளுடைய புத்தி அப்படி. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருவதிக்கு போகிறாரு அப்பர் சாமி, நாவுக்கரசு பெருமான் உழவாரப்பணி செய்த பதி அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறாரு. அதான் இல்லைங்களா, உலகேத்தும் உடைய அரசு உலகேத்தும் உளவாரப்படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அணையுமதற்கு அஞ்சவன் என்று அந்நகரில் புகுதாதே மலை வளர்தன் புறம்பறையில் சித்தவடம் மடம் புகுந்தார்னார். அப்படின்னா நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட பதி திருவதிகை. அதனால் திருவதிகைக்குள்ளே அவர் போகலை, சித்தவட மடத்தில் தங்குறாரு. அவர் போகாதனால இறைவன் வந்து அங்கே அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்தாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு, நம்பிகளுடைய காலம் ஒரு 8, 9ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுங்க. ஒரு 100-150 வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு போகிறவர் அப்பர் சாமி கைகளால் திருப்பணி செய்த பதி அங்கே போகக்கூடாதுன்னு அந்த ஒரு உணர்வு வந்திருக்குது பாருங்கள். அதை ஒன்று சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, அதே மாதிரி சீர்காழிக்கு போகிறாரு. ஞான பிள்ளையார், உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்ட ஞான பிள்ளையார் அவர் அவதரித்த பதிக்குள்ளே நான் போக மாட்டேன்னு சொல்லி ஊர் எல்லையில் வளமாக வந்தாராம். அதனால் பெருமான் வந்து ஊர் எல்லையில் வந்து கைலை காட்சி கொடுத்தார். ஒரு பரமாச்சாரியரை வணங்குவதற்கு திருவடி கிடைச்சது, இன்னொரு பரமாச்சாரியை வணங்கியதற்கு கைலை காட்சி கிடைச்சது. அதனால தான் நான் அவரை வந்து குருநாதராக வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். அது மாதிரி பெரியவங்களோட எண்ணம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதற்கு பிறகு தான் இந்த புராணத்தை இப்படி தான் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடியனுக்கு வந்து. எனக்கு பெருசாக புராணமெல்லாம் சொல்ல தெரியாது, பெரியவங்க சொல்கிறது ஒவ்வொன்றும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கொள்கையாக எடுத்துக்கணும். நான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. பெரிய புராணத்தில் முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி இடங்கள். அதே மாதிரி ஞானசம்பந்த பிள்ளையாரும் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த அந்த திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்லை. இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் எடுத்து செய்ப்ப எம்மையாலும் அம்மைதிரு தலையாலை நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மையுடையவர் மூதூர் மிதிக்கு அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வழுவாத பதியின் மாடோர் செலும்பதியின் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார்னார். ஞானசம்பந்த பெருமான் போனால் ஏப்பா வந்தேன்னு யாராவது கேட்கவா முடியும்? எத்தனை ஆண்டுகள் கழித்து, 2ஆம் நூற்றாண்டு இல்லையா அம்மையாருடைய காலம், 500 ஆண்டுகள் கழித்து பிள்ளையார் போகிறார். ஆனால் அம்மா தலையால் நடந்த பதின் அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதானே ரொம்ப முக்கியம். ஆமாம், தலையால் நடந்த அந்த ஒரு பதியை நம்ம காலால் போய் மிதிக்கிறதா என்று சொல்லி ஊர் புறம்பில் இருக்கக்கூடிய ஒரு பதியில் தங்குறாரு. அதற்கு பிறகு பெருமானே அவர் கனவுல போகிறார். கனவுல போய் அயர்ந்தனையோ என்னை பாடுதற்குன்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு பிறகு அவர் மெய்யுருகி ஒரு திருப்பதிகம் பாடினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். புராணத்தை எப்படியெல்லாம் சிந்திக்கணும்னு ஐயா சொல்லித்தான் அடியனுக்கு அந்த ஒரு உணர்வு வந்தது என்று சொல்லி, இப்படி இப்போ நாவுக்கரசு பெருமான் இப்போ அவருடைய கருவி கரணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே செவ்வபெருமான் இருக்கிறார், பெருமானை வருடி கொண்டு இருக்கிறார், புறத்தில் வேடம் இருக்குது. அப்படியே அந்த திருவதிக்குள்ளே போயிட்டுருக்கிறார். கரணங்கள் எல்லாம் ஞானக்கண்ணில் சிந்தை நாடு என்று சொல்லி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிரற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே என்று சொல்லி திருமுறை சொல்வது போல கரணங்கள் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணுமடியார் என்ற திருவாசகங்கள் கருத்து காண்க என்று சொல்லி சொல்கிறார். இப்படி நைந்துருகி என்று சொல்லி சொல்கிறார். மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் என்று சொல்லி அந்த திருப்பாடலில் வந்து நமக்கு நம்முடைய தில்லை பதிகத்தில் சொல்கிறார். அன்பினீர் பொலிகன் என்று சொல்லி அன்பினால் நீரனை பொலியும் கண்கள் என்றும் துன்பம் கவலை முதலிய பல
காரணங்களாலும் இப்போ நமக்கெல்லாம் கண்ணில் நீர் வரும். எப்படின்னா தாங்க முடியாத துன்பம் இருந்தால் கண்ணில் நீர் வரும், ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம்னா நீர் வரும். நமக்கு வர்றது கண்ணீர் வேறு, ஆனால் அந்த கண்ணீர் எப்படின்னா அன்பினால் வரக்கூடிய கண்ணீர், அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வர கண்ணீர் அவங்களுக்கு வர கண்ணீர் ஒன்றா? அப்படி இல்லை. நமக்கு துன்பத்தின் மூலமாக வரக்கூடிய கண்ணீர், ஆனால் அவங்களுக்கு பெருமானை கண்ட இன்பத்தினாலே அவனிடத்தில் கொண்ட அன்பினாலே வரக்கூடிய கண்ணீர். அதான் உரையாசிரியர் விரிவாக எழுதியிருக்கிறார். அன்பு நீர் பொடி என்று சொல்லி சொல்கிறார். விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி என்று சொல்லி நம்முடைய திருமுறைகள் சொல்லுது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் அப்படின்னு சொல்கிறார். ஈரின்றி எழும் திருவாசகம் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். திருவாசகம்னா அவருடைய திருவாக்கிலே தோன்றிய பாடல்கள். திருவாசகம் நம்ம திருவாசக அப்பர் சாமி பாடினாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. திருவாசகம்னா இறைவனை பற்றிய வாசகங்கள் அத்தனையுமே திருநே என்னங்க சிவம் இல்லையா? அதனால் இறைவனை பற்றிய சொல் அத்தனையும் திருவாசகம் என்று சொல்லி இங்கே திருவாசகம் என்று சொல்கிறார். உடையார் அப்படின்னார். உடையார்னா எம்மை ஆளுடைய தலைவர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. நேயமழிந்தவர் வேடமும் என்று சிவஞான போதம் 12ஆம் சூத்திரத்தின் 3ஆம் அதிகரணத்தில் சிவன் ஞானிகளோடு இணங்கினாருக்கு அதன்பின் செய்ய கிடையது உணர்த்து முகத்தால் இனி பத்தரது திருவேடத்தையும் சிவாலத்தையும் பரமேஸ்வரனை கண்டு வழிபடுக. சிவஞான போதத்தில் சொல்லியிருக்கு. சிவஞான போதத்தில் 12ஆம் சூத்திரத்தில் 3ஆவது அதிகரணத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, பத்தரது திருவேடத்தையும் சிவ ஆலயத்தையும் பரமேஸ்வரனை கண்டு வழிபடுக. சாமியை அடியாரை பார்த்து எப்படி வழிபாடு செய்யணுமா? பத்தரது திருவேடத்தை பரமேஸ்வரனை என்று கண்டு வழிபடுக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், சரி. நம்முடைய சிவபிரகாசத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த அணைந்தோர் தன்மையில். உண்மையான ஒரு பாட்டு வரும், வானோர் தொழும் திருமேனிதானுன்னு வருங்க. அதாவது அதான் அடியார்களை பார்த்தாலும் சரி, வானோர் தொழும் திருமேனி இறைவனை பார்த்தாலும் சரி, அந்த பத்தராய் பணிவார்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சீவன் முக்தர்களுக்கு அப்படியே கண்ணில் நீர் பெருகுமா. அது மாதிரி ரெண்டையும் ஒன்று போலவே கருதக்கூடிய ஒரு மனநிலை பெரியவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாதவ சிவஞான யோகிகள் மாபாடியத்தில் இந்த திருவேடம் என்றதற்கு நாயனாரது வேடமே சிறந்த இலக்கியமாய் விளங்குவது என்று கூறினார். திருவேடத்தின் இயல்பாவது இது என்று இந்த திருப்பாட்டினையும் அடுத்தது சிந்தை இடையரா அன்பும் என்று சொல்லக்கூடியது சீர்காழியில் இருக்கக்கூடியது. பந்திலை கண்ணீர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், கண்ட கவுனியக்கன்றும் கருத்தில் பரவு மெய் காதல் தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று தொலை. இது எங்கள் சீர்காழியில் நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை பார்த்து நம்முடைய பிள்ளையாருக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு. நாவுக்கரசு பெருமான் பிள்ளையாருங்கிற அந்த வார்த்தையை கேள்விப்பட்டார் பாருங்க தில்லையம்பதியில். அப்போவே அந்த திசையை நோக்கி வணங்க போக ஆரம்பிச்சிட்டார். ஒன்று அவருக்கு அந்த பெரிய திருத்தாண்டகத்தை பாடி தில்லையம்பதியில் இருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அப்படி தில்லையம்பதியில் இருக்கிற பொழுது தான் அவருக்கு திருநாவுக்கரச நாயனாருக்கு ஞானசம்பந்தர் அப்படிங்கிற பெயரே அப்போ தான் தெரியுதுங்க. இந்த மாதிரி சீர்காழியில் ஒரு குழந்தை உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டு பல அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அடியார்கள் சொல்ல கேட்குறார். அதை சொல்லுகின்ற பொழுது கடையுகத்தில் ஆளியின் மேல் மிதந்ததிரு கழுமலத்தில் விடையுகத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை கடையுகத்தில் ஆளியின் மேல் மிதந்ததிரு கழுமலத்தில் இருந்த செங்கன் விடையுகத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை அடைய நிறை சிவம் பெருக வளர்ஞானம் குலைத்தோட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னு. ஆமாம், அங்கே திருவார்த்தைன்னு சொல்கிறாரு. நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான திருவார்த்தை என்று சொல்லி சொல்கிறாரு. இதே சொல் 2வது சந்திப்பில் நாவுக்கரசு பெருமானை பற்றி வருகின்ற பொழுது நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்வாருங்க. திருவார்த்தை அப்படின்னா சிவபெருமானை சொல்லக்கூடியதுதான் திருவார்த்தை. சேக்கிழார் பெருமான் இந்த 2 பெருமக்களுக்கும் திருவார்த்தை போடுறார். இங்கே திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் இங்கே சொல்கிறாரு எங்கள் சீர்காழியில். இதே திருப்புகலூரில் சொல்லுகின்ற பொழுது 2வது சந்திப்பில் அப்படி நாவுக்கரசு என்னும் நல்ல திருவார்த்தை என்று சொல்லி அங்கே நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லுவார். அப்படி கேட்ட உடனேயே
அவருக்கு எப்படி அன்பு வந்தது அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. காளி வரும் பெருந்தகையார் சீட் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற அப்படின்னார். காளி வரும் பெருந்தகையார் சீர் அப்படின்னா ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பெருமைகளை கேட்ட உடனேயே அவருக்கு ஒரு அன்பு வந்து தான் அதிசயமாம் காதல் கூற அப்படின்னார். அப்படி அதிசயமாம் காதல் கூற என்னாச்சு? வாலியவர் மலர்கலர்கள் வணங்குதற்கு மனத்திலிருந்து விருப்பு வாய்ப்பனர். வாலியவர் மலர்கலர்கள் வணங்குதற்கு உடனே அவர் திருவடியை வணங்கணும்னு நினச்சாராம். நம்மளாம் என்னென்னா இப்படி ஒரு குழந்தை இருக்குதுன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த குழந்தைய போய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நம்மளுடைய அறிவு அவ்வளோதான். ஆனால் நாவுக்கரசு பெருமான் என்ன நினச்சாருன்னா அவர் திருவடியை போய் வணங்கிட்டு வரணும்னு நினச்சார். அப்போ நாவுக்கரசு பெருமானுக்கு என்ன வயசு? ஒரு 75 வயசு இருக்கும் சுமாராக. நான் சொல்கிறேன், குழந்தைக்கு பிள்ளையாருக்கு எவ்வளோ வயசு? ஒரு 5 வயசு இருக்கலாம், 3லிருந்து ஒரு 5 வயசு இருக்கும். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு? அந்த குழந்தையை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கல. வாலியவர் மலர்கலர்கள் வணங்குவதற்கு மனத்திலிருந்து விருப்பம். எப்போ நமக்கு இந்த எண்ணமெல்லாம் வர்றது? எத்தனை நூல் படிக்கிறது? பல்லோலி காலம் பயின்றார் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சொல்கிறார். பல்லோலி காலம் பயின்றார். இப்போ இந்த ஒரு பிறப்பு போதுமா அப்படின்னா அந்த நல்லறிவு வர்றதுக்கெல்லாம் பத்தாது. பல்லோலி காலம் பயின்றால் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரிய புராணம் படித்தா ஒரே பிறப்பில் வரும். ஆமாம், மற்றதெல்லாம் படித்தா பல்லோலி காலம் படிக்கணும். ஆனால் பெரிய புராணம் படித்தா இந்த ஒரு பிறப்பிலேயே வரும். ஆமாம், அதுதான் பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. அப்படி சொல்கிறார். அப்புறம் தான் வந்து என்ன செய்கிறாரு? தொண்டர்குலாம் புடைசூல தொழுதுகரத்தோடு நீர் தொய்ந்த கோலம் கண்டவர்கள் மனம் கசிந்து கரைந்து புறம் பொழுக தென்திரைவாய் கல்மடப்பில் உகந்தேறும் திருநாவுக்கரசர் தாமும் வன்தமிழால் எழுதுமுறை மொழிந்த பிரான் திருப்புகளை மருங்கு சேர்ந்தார் என்று சொல்லி அப்படியே அந்த நிகழ்வை சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னா, தொழுது அணைவுற்று ஆண்டரசு தொண்டர்குலாத்திடை சென்று பழுதில் பெறும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தெறிஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது இங்கே எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி அங்கே முடிக்கிறார். சீர்காழியில் எப்படி தில்லையம்பதியில் ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி சீர்காழியில் முடிக்கிறார். 20 கிலோமீட்டர் தொலைவு ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டே போகிறார். அதுதான் பெரிய சிறப்பு. இதுக்கு என்ன பிரமாணம்? ஏதாவது ஒரு பிரமாணம் சொல்லணும் இல்லையா? சும்மா சொன்னால் ஒத்துக்க முடியாது. அப்படின்னா எப்படி சிதம்பரத்தில் புறப்பட்டார், சில்லையில் புறப்பட்டார் அப்படின்னா சொல்கிறார். தொண்டர்குலாம் புடைசூல தொழுதுகரத்தோடு நீர் இந்த குளம்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்புறம் சீர்காழியில் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா தொழுது அணைவுற்ற ஆண்டரசன் முடிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கையை மேலே தூக்கி வச்சவர் அப்படி வணங்கி கொண்டே போகிறார். 80 வயசில் வந்து உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு கையை திருத்தொண்ட தொகை பாடுற வரைக்கும் இந்த கையை மேலே வச்சுருக்கலான்னு நான் நினைப்பேன். கொஞ்சம் நேரத்தில் ஒரு பதிகம் ஒரு பாடல் சொன்னோன்னா வழி எடுத்துக்கும். அப்புறம் இப்படி வச்சுக்கிறது, அப்புறம் மறுபடியும் இப்படி தூக்கிக்கிறது, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி ஒரு திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. அந்த 10 நிமிஷம் நம்மளால் கையை மேலே வச்சிருக்க முடியல. அப்பர் சாமிகள் 80 வயசில் எப்படி அப்படி வணங்கி கொண்டே போயிருப்பார் அப்படின்னா நினச்சே பார்க்க முடியல. அதுதான் அவங்களுடைய அன்பு. பிள்ளையாரும் நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் எப்படி அன்பு வச்சுருந்தாங்கன்னா, அதாவது தொழுது அணைவுற்ற ஆண்டரசன் இங்கே ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து தொண்டர்குலாம் புடைசூல தொழுதுகரத்துடன் ஆரம்பிக்கிறாரு. அங்கே எப்படி முடிக்கிறாரு? தொழுது அணைவுற்ற ஆண்டரசு தொண்டர்குலாத்திடை சென்றினார். இந்த இடத்தான் இப்போ தான் வந்து சிந்த இடையரா அன்புன்னு வருது. அது நாவுக்கரசருடைய புராணத்தில் வர்றதில்லை, பிள்ளையாருடைய புராணத்தில் வரும். அங்கே தான் சொல்லார், சிந்த இடையரா அன்பும் திருமேனி தண்ணில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் ஒளி திருநீரும் அந்த மேலா திருவேடத்தரசு எதிர்வந்து அணைய என்று சொல்கிறாருங்க. அப்போ இது வரைக்கும் ஞானசம்பந்த பிள்ளையார் ஒரு திருவேடம்னா எப்படி இருக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்த அந்த திருவேடம் நேரில் தோன்றியது இப்போ தாங்க. கண்ட கவனிய கன்று அந்த இடத்த ரொம்ப அருமையாக சேக்கிழார் பெருமான் சொல்றார். கண்ட கவனிய கன்று கருத்தில் மெய் பரவு காதல் கோர் என்று சொல்லுவார். தொண்டர் வேடம் நேரே தோன்றியது என்று அப்படி தொண்டர் வேடம் நேரே அடியார் வேடம் நேரே வந்தது போல அவர் வந்து வணங்குவார். 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கி கொண்டு அதற்கு பிறகு வழிபாடு செய்ய போகிறாங்க. 3 ஓமைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்பொழுது எதுக்காக சொன்னேன்னா, அந்த வேடம்
அந்த வேடத்தை பார்த்து அவர் வணங்கியது, அதற்கு பிள்ளையார் வணங்கியது, இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே அன்பு இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் என்ன சொல்கிறது தான் தொழுது தொண்டர்குழாம் புடைசூழ தொழுது கரத்தோடு நீரு துதைந்த கோலம்னார். கண்டவர்கள் மனம் கசிந்து கரைந்து புறம் பொழுகனர். அப்படியே பார்க்குறவங்களுடைய மனசு உருகிற மாதிரி இருக்குமா அந்த வேடம். யார்? நாவுக்கரசு பெருமானுடைய வேடம். ஏன்னா அடுத்த பாட்டு இதை சார்ந்து வர்றதுனால இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த ஊர் மக்களெல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஊர் மக்களெல்லாம் பார்த்து அந்த வேடத்தை பார்த்து அப்படியே மனம் உருகி இவரை பார்த்து கூட இவங்களுக்கு இப்படி துன்பம் செய்கிறதுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். அதனால் அந்த பாடல் இது கூட கொஞ்சம் தொடர்புடைய பாடலாக இருக்குது. ஆம். கண்ட கவனிய கண்டும் கருத்தில் பரவு மெய்க்காதல் தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியதென்று தொழுதனர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். இத்திருவேடம் காமக்கிடத்திற்படியில் காணப்படும் ஆடை சார்ந்த அணிகள். இதுக்கு இந்த திருப்பல்லாண்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த பாடல் சொல்லி நமக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காமுற்ற ஒருவன் அந்த தன்னுடைய விருப்பமான ஒரு பெண்ணுடைய இதில் அந்த குங்குமம் பார்த்தா எப்படி இருக்கும், அவனுக்கு ஒரு வசீகரம் இருக்குமோ, அது மாதிரி அந்த நல்ல பக்குவப்பட்ட அடியார்களுக்கு அந்த அடியாருடைய திருவேடத்தை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும் என்று சொல்லி அதுக்கு உதாரணமாக அதை சொல்கிறாருங்க. அதனால் சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம் போலும் என்று சொல்லக்கூடிய திருப்பல்லாண்டு மேற்கோளாக நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்படி இதே மாதிரி நம்ம மற்ற அடியாருடைய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணம், ஏனாதி நாயனார் புராணமெல்லாம் அடிக்கடி நம்ம மேற்கோள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்படி அந்த திருவேடத்தோட நாவுக்கரசு பெருமான் இப்போ திருவதிக்குள்ளே அப்படி போகிறாரு. அப்படி போன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய திருவதிகை மக்கள் எல்லாம் அந்த வேடத்தை பார்க்குறாங்க. சமணர்கள் செய்த சூழ்ச்சியை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க மனசில் என்ன நினச்சாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டில் சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். கண்டார்கள் கை தலைமேல் குவித்து இந்த கருணை கண்டான் மிண்டாய செய்கை அமன் கையர் தீங்கு விளைக்கச் செற்றம் உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் என்று உரைப்பார்கள். பின்னும் தொண்டாண்டு கொண்டவரானை தொழுது துதித்தனரே. தொண்டாண்டு கொண்டவரானை தொழுது அப்படியே நாவுக்கரசு பெருமானை பார்த்து தொழுது வணங்குறாங்க. அப்படி வணங்கிட்டு அவங்கெல்லாம் மனசில் என்ன நினைக்கிறாங்க, இந்த கருணை நாவுக்கரசனை பார்த்து இந்த உருவத்தை பார்த்து எப்படி அவங்க சமணர்கள் இந்த துன்பத்தை எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி மனசுக்குள்ளே அவங்கெல்லாம் வேதனைப்பட்டு அப்படி அந்த ஊர் மக்களெல்லாம் பேசிக்கிறாங்களாம். அதான் கருணை உரம் பொலிந்து காட்டுன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் முதல் சந்திப்பிலேயே சொல்ல, அந்த உருவத்தை பார்த்தாவே கண்ணில் தண்ணி வரும். நாவுக்கரசு பெருமானுடைய அந்த வேடத்தை பார்த்தாவே கண்ணில் தண்ணி வருங்கிற அளவுக்கு இருக்குது. அதான் சொல்கிறார், கண்டார்கள் கைகளை தலைமேல் கூப்பி கொண்டு இந்த கருணையே உருவெடுத்தார் போல் விளங்கும் பெருமானை கண்டேயும் மிண்டர்களாகிய அமன்கீழ் மக்களாயினும் இவருக்கு தீங்கு விளைக்கும்படி சினம் வந்த வண்ணம்தான் எப்படி, இவருக்கு தீங்கு செய்வதற்கு எப்படி இவர்களுக்கு அந்த சினம் வந்தது. அவர் கீழ் மக்களாக இருந்தாலும் கூட வராதான், அவ்வளவு கீழ் மக்களாக இருந்தாலுமே வராது. இவர்களுக்கு எப்படி அந்த சினம் வந்தது என்று சொல்லி தான் எப்படி என்று சொல்லிக் கொள்வார்கள். பின்னும் தொண்டரை ஆட்கொண்டு ஏன்று கொண்ட பெருமானை தொழுது துதித்தனர். அப்படிப்பட்ட நாவுக்கரசு பெருமானை அந்த ஆட்கொண்ட பெருமானையும் அவர்கள் இந்த வேடத்தையும் பார்த்து வணங்குறாங்க. அப்படி வேடத்தோடு வரக்கூடிய தொண்டராக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட அதிகை பெருமானுடைய திருவடிகளை நினைந்து தொழுது துதித்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்த அப்படி ஊருக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறார்கள். அவர்களெல்லாம் பெருமானை வணங்குகின்றார்கள். நாவுக்கரசு பெருமானுடைய வேடத்தை வணங்கி நிற்கிறார்கள் என்று சொல்கிறாருங்க. இதெல்லாம் அடியார்களை பற்றி அடியார்கள் எப்பொழுதும் வணங்குவாங்க. அங்கிருந்த ஊர் பொதுமக்கள் அப்படி செய்திருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியங்க. அடியார்கள் எப்பொழுதும் வேடத்தை கண்டா வணங்குவாங்க இல்லையா. அடியார்களுக்கு வணங்கலைன்னா அவங்க அடியார்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். வேடத்தை பார்த்து வணங்கலைன்னா அவங்க அடியார்கள் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இந்த எவ்வண்ணம் என்று சொல்லி இது திருவீதியில் நாயனார் முன்பாட்டில் கூறியபடி உள்ள அந்த திருவேடத்துடன் புகுந்தபோது கண்டவர்கள் தமக்குள் சொல்லியது. அவங்கெல்லாம் அப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று சொல்கிறார். இந்த கருணை வடிவினை கண்டும் கோபம் மூலவும் அதனால் இவருக்கு தீமை விளைக்கவும் குண்டர்களுக்கும் மனம் எழாதன்றோ அமன் கையற்கு அவ்வாறு மனம் எழுந்ததுதான் என்ன ஆச்சரியம் என்று சொல்லி எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க. அமன் கையற்கு அவ்வாறு மனம் எழுந்ததுதான் என்ன ஆச்சரியம் என்பது கருணை வேடம் நாயனாரை கருணையின் உருவமாகவே கண்டனர் என்று சொல்கிறாருங்க. அதான் நாயனாரை எப்படி பார்க்குறாங்க, கருணையனுடைய ஒரு உருவமாக. இத்தனை துன்பம் செய்தார்கள்ல,
சின்னாம்பு காலவாயில் கொண்டு போய் இட்டாங்க, விஷங்கலந்த பால் சோறு கொடுத்தாங்க, யானையை விட்டு இடறச் செய்தார்கள், கல்லிலே கட்டி கடலில் போட்டாங்க. ஆனால் சமணர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் ஒரு கடினமான வார்த்தையே சொல்லலை. இறைவனுடைய திருவருளையே கை கொண்டார். பெருமானுடைய திருவருளை நினைந்து பாடினார். சாமி அவருக்கு அருள் செய்தார். அதான் கருணையே வடிவமான நாவுக்கரசு என்று சொல்லி எந்த இடத்துலையே சமணர்களை அவர் வன்மையே பேசவே இல்லை. பேசியிருந்தாருன்னா அது பழிச்சிருக்கும். இவங்கெல்லாம் அழிஞ்சு போட்டுன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், முதல் சூழ்ச்சியிலேயே எல்லாம் முடிஞ்சு போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அதான் அப்போ நாயனாரின் உருவத்தை கருணையான உருவமாகவே கண்டனர். இங்கு கருணையின் உரு என்னாது, கருணை என்றது காண்க என்று சொல்லி கருணை என்கின்ற குணமே நடந்து வருவது போன்றது. இப்போ வர்றது எப்படி இருக்குன்னா, கருணை என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் நடந்து வந்தால் எப்படி இருக்குது அது மாதிரி சொல்லாருங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம் சொல்வார் சேக்கிழார் பெருமான். ஆமாம், அதாவது நம்முடைய மானக்கஞ்சர நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்னா, அதாவது நல்லா அந்த இடம் ஒரு அருமையான இடம், ஒரு மானக்கஞ்சர நாயனார் பணத்தில் பணிவு என்பது ஒரு வடிவமாக வந்தால் எப்படி இருக்குன்னா மானக்கஞ்சர நாயனார் போல் வருமா. ஆமாம், நல்லா அந்த சொல் பணிவுடைய வடிவுடையார் அப்படின்னு சொல்லுவார். பணிவுடைய வடிவுடையார் மானக்கஞ்சர நாயனார் சொல்லுகின்ற பொழுது ஒரு பணிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவு அப்படின்னா மானக்கஞ்சர நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்கு வடிவம்னா கணப்பு நாயனார் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே கருணைக்கு ஒரு வடிவம் சொல்லணும்னா நாவுக்கரசு பெருமான். அதுதான் அன்பு கடல் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் முதல் சந்திப்பிலேயே சொல்கிறார். அருட்கடல் அன்பு கடல் என்று சொல்கிறார். அன்புங்கிறது என்ன, கருணை இருந்தால் தான் அன்பு வரும் என்று சொல்லி இருந்தார். அது மாதிரி கண்டால் செற்றம் உண்டாயின எவ்வண்ணம், அதை கருணையை காணும்போது மக்களுக்கு சினம் உண்டாகாது, அன்பே விளையும். இது மக்களுள்ள தீயவர்க்கும் இயல்பு, கொடிய விலங்குகளுக்கும் இயல்பு. கொடிய விலங்குகள் கூட தீமை செய்யாது ஞானியர்களுக்கு. ஞானியர்கள்லாம் எப்படி காட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, கொடிய விலங்குகள் கூட அவங்களுக்கு தீமை செய்யாதான். ஏன்னா அந்த உருவத்தினுடைய அந்த உடம்பில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாவுக்கரசு பெருமான் கைலாயம் போகிறார் இல்லையா. கைலாயம் செல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், தீய விலங்குகள் அஞ்சினங்கிறார். ஆமாம், வெஞ்சினமுடைய தீய விலங்குகள் அஞ்சின. விலங்குகளெல்லாம் பார்த்து அப்படியே அஞ்சி நின்றது. அப்புறம் நாகபாம்பெல்லாம் அந்த நாகமணியை உமிழ்ந்து விளக்கு எடுத்தது என்று சொல்கிறார். அப்படி அந்த இருட்டில் அவர் செல்லுகின்ற பொழுது பாம்புகள் எல்லாம் மாணிக்க மணியை உமிழ்ந்து அந்த வெளிச்சத்தில் நாவுக்கரசு பெருமான் கையில யாத்திரை போனாராம். நம்மளாம் இன்றைக்கி ஹெலிகாப்டரில் ஏறணும்னா ஜம்முன்னு போய் இறங்கிடுறோம். நாவுக்கரசு பெருமான் எப்படி எல்லாம் போயிருக்கிறார் பாருங்களேன். ஆமாம், அப்படி தான் நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயவார் இருளின்கண் ஏகும் அன்பர் தம்மை அணைந்து முன் தீயவாய விலங்கு வன்தொழில் செய்ய வஞ்சின. தீயவாய விலங்குகள் வன்தொழில் செய்ய, சிங்கமெல்லாம் பார்த்ததுன்னா போய் பிடிச்சி தின்னு ஓடும் இல்லையா, அதெல்லாம் ஓடி போய் ஒரு இடத்துல படுத்துக்கும். புலி பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பதுங்கிறதோடு சரி மேலே பாயாது. அது மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த ஒரு உருவம் அப்படி இருந்தது என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், ஆயவாறு இருளின்கண் ஏகும் அவ்வன்பர் தம்மை அணைந்து முன் தீய வாய விலங்கு வன்தொழில் செய்ய அஞ்சின நஞ்சுகால் வாய நாகமணி பணங்கள் விளக்கெடுத்தனங்கிறார். இப்படி நஞ்சை உமிழக்கூடிய பாம்புகள் எல்லாம் அந்த நாகமணியை உமிழ்ந்து விளக்கெடுத்தது என்று சொல்லி இப்படியெல்லாம் நாவுக்கரசு பெருமான் கைலாயம் போயிருக்கிறார். அப்படி போய் கைகாலெல்லாம் தேஞ்சு அங்கே போய் சாமி பழுதில் திருவையாற்றில் கான் அப்படின்னாரு. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா, மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். இன்னும் விட்டுருந்தா அப்படியே கைலாயத்தில் அப்படியே போயிருந்தாருன்னா அதற்கு பிறகு பாடிய பதிகங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. அங்கே சாமியோடவே அப்படி கலந்திருப்பார். ஆனால் மீண்டும் திருப்பதிகங்கள் நமக்கு வேணும்னு சொல்லி இறைவனுடைய ஒரு பெரும் கருணை இல்லையா. அதனால தான் சொல்கிறார், அன்னதன்மையர் கையிலை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்து. அது ஒரே காரணம் தான் சேக்கிழார் பெருமான் சொல்லார், வேற எங்கேயும் சொல்கிறதில்ல. ஏன் அப்பர் சாமிகளை மானசரோவருக்கு மேலே சாமி விடலை அப்படின்னா, இந்த பொய்கையில் மூழ்கி பழுதில் திருவையாற்றல் காண அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரே காரணம் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த அப்படின்ட்டார். ஆமாம், அப்போ நமக்கு தமிழ் நிறைய கிடைக்கணும்னு சொல்லி யார் விரும்புகிறா, சிவபெருமான் விரும்பினார். ஏன்னா அவரே விரும்பி கேட்ட தமிழ் இல்லையா. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் அப்படின்னார். அதனால் பெருமான் நமக்கு பதிகங்கள் நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக நாவுக்கரசு பெருமானை திரும்ப திருவையாற்றுக்கு அனுப்பினார். அதற்கு பிறகு பாடிய திருப்பதிகங்கள் யாரான இல்லை, மாதர்வரை கண்ணு யானை,
அதற்கு பிறகு நம்முடைய திருப்பூந்துருத்தியில் பாடிய திருப்பதிகங்கள்லாம் நெஞ்சை இருக்கக்கூடிய திருப்பதிகங்கள். அதனால் அந்த பதிகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் அது மாதிரி செய்தார். அப்படி ஆயவாரிருள் இருளின்கண் ஏகும வன்பர் தம்மை அணைந்து முன் தீயாய விலங்கு வன்தொழில் செய்ய அஞ்சின என்று சொல்கிறாருங்க. ஆமாம், இப்படி கையர் அப்படின்னா கையரே ஆயினும் அவரும் என்று சொல்லி பின்னும் துதித்தனர் என் அம்மன்கையர் தீங்கு செய்யினும் பிரான் தொண்டரை ஆண்டு காத்து அளித்தனர் என்றும் தமக்கு பெருமானை அளித்தனர் என்றும் அந்த எண்ணத்தை தொடர்ந்து துதி செய்தமை குறித்தது என்று சொல்கிறார். இப்போ அப்படி இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானை அவங்கெல்லாம் தொண்டாண்டு கொண்டவரானை தொழுது துதித்தனரே என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட பெருமானை நினைந்து அந்த திருவதிகை மக்கள் எல்லோரும் துதித்தார்கள் என்று சொல்கிறார். இதே திருவதிகளை இரவோடு இரவாக வெள்ளை புடவை அணிந்து கொண்டு சென்ற நாவுக்கரசு பெருமான் இப்போ எப்படி போகிறாரு? அந்த ஊரே அவரை கண்டு வணங்குவது போல போகிறார். இதுதான் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. நாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் செய்த ஒரு பெரும் கருணை என்னென்னா, அப்படி ஒளிந்து கொண்டு சென்றவர் இப்போ எப்படி போகிறாரு? ராஜா மாதிரி போகிறார் ஊருக்கு. அதான் நாவுக்கரசு பெருமானுடைய ஒரு முதல் திருவேடத்தை பற்றி இங்கே தான் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இவ்வண்ணம் போல எனை பல மாக்கள் இயம்பி ஏத்த மெய் வண்ண நீற்றொளி மேவும் குலாங்கள் விரவி செல்ல அவ்வண்ணம் நன்னியான்பரும் எய்தி அம்பவல செவ்வண்ணர் கோயில் திருவீரட்டானத்தை சேர்ந்தனரே. இப்போ திருவீரட்டானத்துக்கு வந்துட்டார். முதல்ல போன பதி பாதிரிப்புலியூர் பதிகமெல்லாம் பாடிக்கொண்டு மீண்டும் தன்னை ஆட்கொண்ட பெருமான் திருவதிகை இல்லையா? திருவதிகை பெருமான் தான் இவரை ஆட்கொண்டது. சோலை நோய் கொடுத்து ஆட்கொண்ட பெருமான் அவர்தானே. மீண்டும் அந்த திருவதிகை பெருமானை பார்ப்பதற்காக வர்றார். பக்கத்தில் தான் திருவாமூர் இருக்குது. அங்கெல்லாம் அவர் போகிறதே இல்லை, அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை. வந்தவர் தான் அவதரித்த ஊருக்கு மீண்டும் போகவே இல்லை. நாவுக்கரசு பெருமான் திருவாமூர் போனார் அப்படின்னு எந்த ஒரு செய்தியும் நமக்கு புராணத்தில் இல்லை. வந்தவர் தான், மீண்டும் அங்கே போகவே இல்லை. எப்போ திருவதிகைக்கு போகிறார், ஆட்கொண்ட பெருமானை வழிபாடு செய்வதற்கு அங்கே போகிறார் அப்படின்னு சொல்லார். இவ்விதமாக அளவற்ற அந்த சனங்கள் சொல்லி துதிக்கவும், அந்த மக்களெல்லாம் சொல்லி துதிக்கவும், உண்மையாக அழகிய திருநீற்றின் ஒளி வடிவில் பொழிந்துள்ள அடியார் கூட்டங்கள் உடன் பொருந்தி செல்லவும், அடியார் பெருமக்களில் கூட போகிற மெய்வண்ண நீற்றொளிமேவும் குலாங்கள் விரவி செல்ல, அப்படியே திருநீர் பூசி அடியார்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். நாவுக்கரசு பெருமான் கூட போகிறவங்க எப்படி திருநீர் பூசியிருப்பாங்கன்னு பாருங்களேன். அது 2வது சந்திப்பில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். எங்கே? திருப்புகலூருக்கு பக்கத்தில் சொல்கிறார். 2 பேரும் சந்திக்கிறாங்க இல்லையா திருக்கூட்டம். 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி இணைந்தன போல் இசைந்தன்றேனார். 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் திருக்கூட்டம் வருது, நாவுக்கரசு பெருமான் திருக்கூட்டம் எதிர்கொண்டு செல்லுகிறார்கள். 2 திருக்கூட்ட அடியார்களும் வணங்கிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எப்படி வணங்கினாங்க அப்படின்னா, அந்த காட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, இங்கேயும் திருநீர் பூசியிருக்கிறாங்க, இங்கேயும் திருநீர் பூசியிருக்கிறாங்க. 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்து தான் சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி இசைந்தன போல், ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தன்றே என்று சொல்லி அந்த 2வது சந்திப்பை சொல்லுவார். அதற்கு பிறகு நம்ம புகழூர் முருகநாயனாருடைய திருமணத்துக்கு போகிறாங்க. இதெல்லாம் சரியத்தில் வரக்கூடியது. இப்படி அந்த திருநீற்றின் ஒளி வடிவில் பொழிந்துள்ள அடியார் கூட்டங்கள் உடன் பொருந்தி செல்லவும் அவ்வண்ணம் நன்னை அன்பராகிய திருநாவுக்கரசு நாயனாரும் சேர்ந்து, அப்போ நாவுக்கரசு பெருமானும் அங்கு திருவதிகை சேருகின்றார். அழகிய பவளம் போன்ற சிவந்த வண்ணராகிய சிவபெருமான் எழுந்தருளிய திருக்கோயிலாகிய திருவீரட்டானத்தை சேர்ந்தனர். இப்போ திருவீரட்டானத்துக்கு சேருகின்றார்கள் என்று சொல்லார். இணைப்பல மிக அளவில்லாத மாக்கள்னால் நகரத்து மக்கள், இவர்கள் வேறு. பின்னர் குலாங்கள் என்று கூட்டம் வேறு. குலாங்கள் அப்படிங்கிறது அடியார் கூட்டங்கள், திருநீர் பூசிய கூட்டங்கள். ஆனால் மாக்கள் அப்படிங்கிறது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்களே அப்படியெல்லாம் வணங்கி அவரை வரவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஆமாம், அவர்கள் சிவன் அடியார்களையும் ஏனைய மக்களையும் வேறு பிரித்து கூறுவது மரபு. அதாவது பதியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடியார்னு சொல்கிறது பல இடங்களில் வருது. சங்கிலி நாச்சியாருடைய திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழா பெருமான் சொல்கிறாரு, மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில் பதியோருடன் ஈண்டிம்பார். அங்கே 2 பேர்த்தையும் பிரிக்கிறார். எண்ணிறைந்த திருத்தொண்டர் அடியார்கள், எழில் பதியோர் சொந்த பந்தம். அப்போ 2 பேர் இருந்தாங்களாம் அந்த கல்யாணத்தில். எப்படி சொல்கிறாருன்னா, எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில் பதியோருடன் ஈண்டி உள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூமலை பொலிய கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார். இது சங்கிலி நாச்சியாருடைய திருமணம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, சங்கிலி நாச்சியாருக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அம்மா அப்பா இருந்தால் அந்த சொந்த பந்தம்னு ஒன்று இருக்கும். குலாங்கள் அப்படிங்கிறது சுற்றம் குலாங்கள் இருக்கும். அந்த கல்யாணத்தை அப்படி சொல்கிறாரு.
பறவை நாச்சியார் கல்யாணத்தை எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? அடியார்கள் மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்கிறார். ரெண்டையும் பிரித்து காட்டுறார். பறவை நாச்சியாருடைய திருமணத்தில் முழுக்க முழுக்க யார் இருந்தாங்கன்னா சாமி இருந்தார், அப்புறம் அடியார்கள் இருந்தாங்க. அதான் சொல்வார், அது காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் கங்குள் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழுகாலையில் வந்து அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரர்களை தொழுது தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார் அப்படின்னார். சாமி என்ன பண்ணாராம், சுந்தரருடைய கனவுல போய் சொல்லிட்டாரு. அடியாருடைய கனவுல போய் என்ன சொன்னார்னா, நாளைக்கு காலையில் சுந்தரனுக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம், எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டாராம். பொழுது விடியறதுக்குள்ளே எல்லா அடியார்களும் திருவாரூர் கோயிலுக்கு வந்துட்டாங்களாம். அங்கே யார் இருக்கிறாங்கப்பா? அடியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்புறம் யார் இருந்தாங்க? சாமியினுடைய திருவருள் அங்கே இருந்தது. அதான் சொல்லார், காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் கங்குள் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழுகாலையில் வந்து அடியார் கூடின்ட்டார். வேறு எங்கேயும் யாரையும் அங்கே சொல்லலை, அடியார் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. ஏன் அடியார் மட்டும் அங்கே இருக்கிறாங்க? பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானை தவிர அங்கே எந்த ஒரு சொந்த பந்தமும் கிடையாது. அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கிடைக்கிவிட்ட பறவையாரும் கண்டார்னர். பறவை நாச்சியாருக்கு என்ன தெரியுங்களா? அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்பினர். பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானை தவிர, அங்கே ஆரூர் பெருமானை தவிர ஒரு சொந்தம் அங்கே இருந்த மாதிரி நமக்கு சொல்லவே இல்லை. அதனால் பெருமானுடைய திருவருள் ஒன்று தான் அம்மாவுக்கு தெரியும். அப்படி இருந்த அம்மாவுக்கு வந்து ஏன் சுந்தரரை பார்த்தாங்க அப்படின்னா, அதான் சார் பண்டை வீதி கடைக்கு விட்டான்ட்டார். ஆமாம், அதே மாதிரி சுந்தரரும் வந்து அந்த அம்மா எத்தனையோ பெண்களை பார்க்கிறார். அவர் எத்தனையோ பெண்களை எத்தனையோ ஆலயத்துக்கு போய் பார்க்காதே இருந்திருப்பார். ஆனால் பறவையாரை மட்டும் பார்த்த பொழுது எப்படி அவருக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா, அதான் சொல்கிறார், நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொழிந்து இலங்கு செவ்வாய் விற்கொலை அவரை அப்படின்னு சொல்ல நற்பெரும் பான்மை கூட்டன்னு சொல்கிறார் பாருங்க. அந்த நற்பெரும் பான்மைங்கிறது என்னென்னா பழைய விதி அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இப்படி தான் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்படுது. நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொழிந்து இலங்கு செவ்வாய் விற்புரை நுதலின் வேர்க்கன் விலங்கிலை அவரை கண்டார் அப்படின்பார். அருமையான இடம். ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்வார். அப்படின்னா அங்கே வந்து அடியார்களை மட்டும் சொல்கிறார். ஏன்னா அம்மாவுக்கு வந்து வேறு சொந்த பந்தங்கள் கிடையாது. பறவை நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய ஒரே சொந்தம் யாருன்னா ஆரூர் பெருமான் தாங்க. அதான் பதியிலார் குலம்னு சொன்னார். பதியிலார்னா இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தங்க. உருத்தர பல்கணத்தார்னு சொல்லும் இல்லையா, அதை உறவாவார் உருத்தர பல்கணத்தார் அப்படிங்கிற மாதிரி பறவை நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய ஒரே சொந்தம் ஆரூர் பெருமான் மட்டுமே. அதனால் அங்கே அடியார்களை மட்டும் சொல்கிறார். ரெண்டு பிரித்து காட்டுவார். இப்போ இங்கே வந்து முதல்ல என்ன சொன்னார்னா, அந்த ஊரை சார்ந்தவர்கள் எல்லாம் வணங்கினாங்க. அதற்கு பிறகு இந்த குழாங்கள் அப்படிங்கிறது அடியார்களை சொல்கிறார். அடியார்கள் தான் திருநீர் அணிந்து கொண்டு அவர் பின்னாடியே திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை வணங்குறாங்க. இதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார் நமக்கு. இப்படி குழாங்கள் என்ற கூட்டம் வேறு, அவர்கள் சிவன் அடியார்கள். அடியார்களையும் ஏனைய மக்களையும் வேறு பிரித்து கூறுவது மரபு. பதியோர் சிறப்பில் பொங்கி எதிர்கொள்ள அடியருடன் மகிழ்ந்து வந்தார் என்று சொல்லி அடியவரும் பதியவரும் என்று சொல்லி தனியாக பிரித்து சொல்கிறாருங்க. இப்போ அடியார்னா என்ன, ஏதாவது பெரிய காட்டில் எல்லாம் போய் தவம் செஞ்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கணும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திருநீர் பூசி உருத்தராக மறைந்து கொண்டு திருநீர் பூசி இருந்தால் போதும், அடியார் தான். அடியார்கள் மேலே அன்பு, பெருமான் மேலே அன்பு இருந்தால் போதும், அவங்க அடியார்கள் தான். எல்லாரும் அடியார்கள் தான் இல்லையா? அதனால் அது அடியார்களுக்கு ஒரு சிறப்பு. அடியாராக வந்தாச்சுன்னா ஒரு சிறப்பு. அதான் நீடு காஞ்சி வானரு நிலவும் மெய்மை அன்பரும் என்று சொல்லி மாதர் மைந்தர் மல்குவார் படி விளங்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஈண்டுவார் என்று சொல்லி மக்கள் கூட்டத்திற்கு செய்யும் உதவிகள் பசுபுண்ணியம் என்ற வகையில் பட்டு சொர்க்கமாதி பலன்களை கொடுத்து மேலவும் பிறவியில் புகுத்துவன எனவும். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, அடியார்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணியம் இருக்குது. ஒரு ஏழை குழந்தை படிக்கிறதுக்கு உதவி செய்கிறோம், திருமணத்துக்கு உதவி செய்கிறோம், வேண்டான்னு சொல்லலை. அதுக்கு என்ன பலன் கிடைக்குன்னா சொர்க்கம் கிடைக்கும். அதற்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடைக்காது. சொர்க்கமே பெருசு இல்லையா உலகத்தார்களுக்கு. ஆனால் அடியார்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் இருக்குது பாருங்கள், சொல்கிறார் பாருங்கள். அதாவது சொர்க்கமாதி பலன்களை கொடுத்து மேலவும் பிறவியில் புகுத்தும். மீண்டும் பிறப்புக்கு வந்து தான் ஆகணும் இல்லைங்களா? அப்போ இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, அடியாரிடத்து செய்யும் பணிகள் பதிபுண்ணியம் எனப்பட்டு பிறவி நீக்குவதற்கு ஏதுவான எனவும் ஞான நூல்கள் பேசும் என்று சொல்லி. அப்போ ரெண்டு புண்ணியத்தில் ஒன்று பசு புண்ணியம் என்று சொல்லுவது, இன்னொன்று பதிபுண்ணியம். பசு புண்ணியம்னு என்ன, உலகத்தார்களுக்கு செய்யக்கூடியது. செய்ய வேண்டான்னு சொல்லலை, செய்யலாம்.
அப்படி செஞ்சால் ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். அதற்கு பிறகு மீண்டும் தன் மண்ணுலகத்தில் பிறந்து அப்புறம் நல்ல சிவபுண்ணியங்கள் செய்து பெருமான் திருவடி போகிறது கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் சிவபெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம்தான் பதிபுண்ணியம் என்று சொல்லுவது. அந்த பதிபுண்ணியத்தில் நிற்கின்றவர்களுக்கு பிறப்பு கிடையாது அப்படிங்கிறது சிவகன்யாவுடைய உரையில் பல இடங்களில் சொல்கிறார். இவ்வண்ணம் அதாவது மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையாரும் கூன் பாண்டியனாரும் பின் செல்ல அமணர்கள் கேட்டபடி புனல்வாதம் இயற்ற ஆளுடை பிள்ளையார் வைகை ஆற்றின் கரைக்கு சென்றபோது கண்ட மாதர் மைந்தர்கள் பற்பளவாரும் இயம்பு ஏற்றின வரலாறும். ஆமாம், இது ஞானசம்பந்த பெருமான் அவர் மதுரையம்பதியிலே அந்த புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய வைகை கரையில் 7 இடம் செல்லுகின்ற பொழுது குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் கூட போகிறாங்க. அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த நகர மக்கள் எல்லாம் அவரை பார்த்து அப்படியே வணங்கி அவருடைய பெருமைகளை பேசி கொண்டிருந்தாங்கள் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த வரலாறும் இயம்பி ஏற்றின வரலாறும் காணலாம் என்று சொல்லி ஆளுடைய நம்பிகளை பிடியின் மீதேற்றி பின்பு கடலைற்றெறிவார் தாமும் ஏறி இருந்து சாமரை வீசிக்கொண்டு திருவஞ்சைக்களத்திலிருந்து கொடுங்கோலூர் தமது அரண்மனைக்கு அழைத்து திருவீதியில் செல்வது கண்டு மக்கள் கூறிய வரலாறும். அப்படின்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே முதல்ல எங்கே திருவஞ்சைக்களத்துக்கு போகிறார். கலரிற்றெறிவார் என்ன செய்கிறாருன்னா அவரை யானை மீது ஏற்றி, அது என்ன யானை, பட்டத்து யானையின் மீது ஏற்றி அவர் அப்படியே பின்னாடி உட்கார்ந்து கொண்டு அவர் அப்படி கவரை வீசிட்டு அந்த வீதிக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாரும் பார்த்து அவரை பார்த்து அப்படி வழிபாடு செய்து போற்றி வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மலைநாட்டுக்கு வந்தது நாம் செய்த ஒரு பெரும் புண்ணியம் என்று சொல்லி இந்த இப்படியெல்லாம் அவர்கள் நம்ம பெரியவங்க அந்த செல்லுகின்ற பொழுது நகர மக்களும் அவர்களை வரவேற்று சென்றார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மெய்வண்ணம் நீற்றொழியும் என்ற மெய்வண்ணம்னா உண்மை சத்தாக அழியாதிருக்கும் தன்மை என்று சொல்லி, வண்ணம்னா அழகு. அடியார்கள் திருவடிவில் பொலி அணிந்த நீற்றின் ஒளியில் விளங்குகின்றன என்று சொல்லி உண்மையில் உள்ளது. அதாவது என்ன சொல்லார்னா அடியாருடைய திருவடிவில் பொலி அணிந்த நீற்றின் ஒளியில் விளங்குகின்றனர். திருநீர் அப்படிங்கிறது அது ஒரு பொலிவான ஒரு ஒளி என்று சொல்லி சொல்கிறாருங்க. அது நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அந்த முத்து சிவிகை வந்த பொழுது அதை எப்படி பார்த்தார்? பெருமானுடைய திருவருளாக கருதினார். அந்த திருவருளை அந்த சோதி முத்தினுடைய அந்த முத்தினுடைய அந்த ஒளியெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அவருக்கு திருநீற்றொழியாகவே தெரிஞ்சது. சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து பார், சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து பார். நல்லா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற பாட்டு பிரித்து சொல்ல முடியல என்னால். சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து பார், மீது தாழ்ந்த வெந்நீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி அந்த உலகலாம் அப்படிங்கிறது 15 இடத்துல வருது. அந்த 15 இடத்துல வரதில் இடையில வரக்கூடிய இடம் இது பிள்ளையாருடைய புராணங்க. முதல்ல ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் கடைசியில் என்றும் இன்பம் பெருகல் முடிக்கிறாரு. இடையில வரக்கூடிய இடம் எது அப்படின்னா புராணத்தில் இந்த இடம்தான். ஏன்னா இந்த நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாருடைய புராணம் நம்ம எல்லாம் அந்த சைவ நெறியில் இட்டு செல்லக்கூடிய ஒரு புராணம். அதாவது அந்த காலத்தில் சமண இருள் சூழ்ந்திருந்த பொழுது அந்த சைவ நெறிக்கு நம்மளை ஆட்படுத்தி சமண இருளை நீக்கிய பெருமை யாருக்கு உண்டுன்னா இவங்க 2 பேர்த்துக்கு தான் உண்டு. ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசருக்கும். அதுலேயும் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கமே அதுதான். அதனால் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வச்சு அதை அந்த உலகலாம்ங்கிறத இடையில வச்சு சொல்கிறார். இறைவனார் முத்துசிவிகை அருளிய போது அதன் ஒளி வெந்நீற்றொளி போற்றி இருத்தலின் அதனை போற்றினார் ஆளுடைய பிள்ளையார். ஏன் அந்த முத்து சிவிகையை பார்த்து வணங்கினார்னா, பரவாயில்ல நமக்கு இனிமேல் நடக்க தேவையில்லை, இந்த சிவிகை வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் அவர் பார்த்து வணங்கலை. திருநீற்றொளி மாதிரி தெரிஞ்சுதான் அவருக்கு. திருநீற்றொளி மாதிரி தெரிஞ்சவுடனே வணங்கியிருக்கார் ஞானசம்பந்த பிள்ளையார். பரவாயில்ல நமக்கு நடக்கிற வேலை இனிமேல் மிச்சம் நினைக்குது. திருநெல்வாயில் அறத்துறையில் முத்து சிவிகை வந்தது. அது ஏன் வந்தது அப்படின்னா அவருக்கு குழந்தை கொஞ்சம் வயசாகி போச்சு. ஒரு 7 வயசு 8 வயசு ஆகிடுச்சு. அது வரைக்கும் அவங்க அப்பா சிவபாத்துக்கிறதே தோளில் சுமந்து கொண்டு வருகிறார். அவருக்கு வயசாகி போச்சு. இவருக்கு வயசு அதிகமாக, அதாவது இவர்னால் அவருக்கு அதாவது முதுமை வந்துருச்சு. இவருக்கு கொஞ்சம் வயசு கூட்டிகிட்டு போகிறதுனால அவரை அவரால் சுமக்க முடியல. அப்போ கொஞ்சம் இறக்கி விடுறாரு. அப்படி இறக்கி விட்ட உடனே கொஞ்சம் தூரம் தான் நடந்தாராம் ஞானசம்பந்த பெருமான்.
அப்படியே பாத தாமரைகள் நொந்தான பையம்பார் சேக்கிழ பெருமான். அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடினா, தாமரை போன்ற திருவடி. கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு தான் உடனே வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு, வெய்ய கதிரோன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படிம்பார். இதை பார்த்துட்டு சூரியன் என்ன செஞ்சானா, சீக்கிரமாக போய் கடலில் மறைஞ்சிட்டானா. ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடி நடந்து வருது, நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சாமி சூரியன் போய் சீக்கிரம் வெய்ய சூரியன் சென்று சேர்ந்தனன் வீழ்கடல் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அதற்கு பிறகு தான் அங்கே வந்து பெருமான் வந்து அங்கு அந்த மறையவர்களிடத்தில் சொல்ல, மறையவர்கள் வந்து முத்து சிவிகை கொடுக்குறாங்க. அந்த முத்து சிவிகை வந்து அவர் எப்படி பார்த்தார்னா, திருநீற்று ஒளியைப் போல தெரிஞ்சது அந்த முத்து சிவிகை. அதனால் அதை வந்து வணங்குறார். வணங்கி வளமாக வந்து அஞ்செழுத்து சொன்னார். அதான் ரொம்ப முக்கியம். அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம், நாமெல்லாம் உய்வடையும் பொருட்டாக ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த சிவிகையில் ஏறுறார். எல்லா பக்கம் சிவிகையில் தான் போகிறார். திருப்புகலூர்லேருந்து அந்த நம்முடைய பாசி தேரவே திருவேலிமலை செல்லுகின்ற பொழுது தான் இரண்டாவது சந்திப்பில் நானும் நடந்து வரேன்னு சொல்கிறாரு யார், பிள்ளையார். ஆனால் நாவுக்கரசு பெருமான், இறைவனுடைய திருவருள் நீங்கள் பல்லக்கில் தான் வரணும், நான் நடந்து தான் வரணும். ஆனால் ஒரு இது என்னென்னா, அவர் பல்லக்கில் போவார் பிள்ளையார், நாவுக்கரசு பெருமான் வர வரைக்கும் அந்த பதியில் இருப்பார். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு அன்பினுடைய ஒரு திறம் இருந்திருக்குது அப்படிங்கிறதா. அவர் பிள்ளையார் வந்து ஏறுறதில்லை, முதல்ல நடந்து வரணும் தான் சொல்கிறார். ஆனால் நாவுக்கரசு பெருமான் அப்படி விடுறதில்லை. இறைவனுடைய திருவருள் என்னவோ அதைத்தான் நாம் கடைபிடித்து ஒழுகணுங்கிறது அதில் உறுதியாக இருக்கிறார் பிள்ளையார் நாவுக்கரசு பெருமான். இப்படி தான் அவங்களுடைய பயணம் போயிட்டுருக்கு. வெண்ணீற்றொளி போற்றி நின்றும்பார், இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாக இசைந்தன போல் இசைந்தன என்று சொல்லி இதில் ஐயா மேற்கோள் காட்டியிருக்கிறார். இப்போ அடியாளுடைய திருநீற்று ஒலிக்கு இதை சொல்லார். திருக்கூட்ட சிறப்பிலே வருது இல்லையா, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொளி யாழ் நிறை தூய்மையால் புறந்தஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதேன்னார். அந்த ஆயிரங்கால் மண்டபம் எப்படி இருந்தது, தேவாசிரியன் மண்டபம் திருவாரூரில், அப்படியே ஒரு அந்த பார்க்கடலை போல் இருந்ததுன்னாரு. பார்க்கடலை போல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், எல்லாரும் திருநீர் பூசியிருந்தார்கள், அந்த காட்சி அப்படி இருந்தது. அப்புறம் அஞ்செழுத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் பெருமானுடைய திருவருளை சிந்திச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அறந்தை தீர்க்கும் அடியவர்னா, அறந்தைன்னு என்ன தெரியுங்களா, துன்பங்க. என்ன துன்பம்னா பிறவி துன்பங்கிறாரு உரையாசிரியர். பிறவி துன்பம்னா நமக்கு எப்பவுமே நீக்க முடியாத ஒரு பெரிய துன்பம்னா பிறவி துன்பம் தான். அந்த பிறவி துன்பமே எப்படி நீங்கும்னா, தேவாசிரியர்கள் இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செஞ்சால் பிறவி துன்பம் நீங்கிடும். ஆமாம், அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல்னார், நிறந்த நீற்றொளி யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதேன்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லார். அப்போ திருநீற்று ஒலிக்கு அவ்வளவு சிறப்பு. எப்பொழுதும் நெற்றியில் நிறைய திருநீர் பூசியிருக்கணும். ஆமாம், அதனால தான் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் கடைசி அவருடைய உயிர் பிரிகின்ற பொழுது அவர் சொல்கிறார், அவர் ஒரு பெரிய ராஜாங்க, அவருடைய பெரிய ராஜாவுக்கு எத்தனை கமிட்மெண்ட் இருக்குது, நமக்கே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிற கமிட்மெண்ட் இவ்வளவுதான் இல்லை. நம்ம சின்ன குழந்தைகளை கேட்டால் கூட அதுகளுக்கு நிறையா இருக்கும். ஆனால் அந்த அரசருக்கு பாருங்கள், ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை. என்ன சொன்னார், எல்லாத்தையும் கூப்பிட்டு திருநீற்று அன்பை பாதுகாத்துங்கப்பா, வேறு ஒன்றும் ராஜ்யத்தை பார்த்துங்க, என்னுடைய மனைவியை பார்த்துக்க, என்னுடைய மக்களை பார்த்துக்குங்க, இந்த சேதி நாட்டை பார்த்துக்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கையாலை விரும்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றில் ஆடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படின்னு. அது கூட எப்படி சொல்லார் பாருங்க, அப்படியே கூத்த பெருமானுடைய திருவடியை நினச்சாராம், அப்படியே அந்த ஒரு திருவருளில் கலந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதான் இந்த பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றில் ஆடும் பூங்கலல் சிந்தை செய்தார்னு யார் சொன்னாங்க, ஒரு அரசர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த சேதி நாட்டு அரசர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய உயிர் பிரிகின்ற பொழுது கூட அந்த தனக்கு அந்த வன்மை செய்த அவன் மேலே கொஞ்சம் கூட முத்தநாதன் மேலே அவருக்கு கோபமே வரல. திருநீர் பூசியிருந்தது தான் அது தத்தா நமரென தடுத்து வீழ்ந்தார் அப்படின்னாருங்க. ஆமாம், தத்தா நமரென தடுத்து வீழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் நம்மால் புத்தியாச்சு, ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிறாரு. ஆனாலும் கூட அந்த ஒரு சொல் வருது அப்படின்னா அதை விட கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு வர்றான் இல்லையா. ஊர் எல்லையில் தத்தன் விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லார், தங்கிட்ட வேலை செய்கிறவனை பார்த்து என்ன சொன்னார்,
ஐயன் இன்று எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னார். ஐயன் நீர் இன்று எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார். நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தனை ஐயரே அப்படின்னு சொல்லுவோமா நாம்? ஆமாம். ஆனால் அவர் சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கொள்கை வழி நின்றது தான் பெருசு. அந்த அந்த அவர் இல்லை, அந்த தத்தன் இல்லைன்னா இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணைன்னா. எல்லாரும் வந்து அவனை வீழ்த்துவதற்காக வந்தாங்க. அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, தத்தன் என்ன சொன்னான்னா, இத்தவன் போக பெற்றது. அவன் வந்து போலியான ஒரு ஆளாக இருந்தாலும் கூட திருநீர் பூசியிருக்கிறான். அதனால் இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை. இறைவன் யார்? மெய்ப்பொருள் நாயனார். இறைவனது ஆணை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வருகின்ற வரைக்கும் அந்த உயிர் போகலை. வந்து சொன்னதுக்கு பிறகு தான் அவருடைய உயிர் போயிருக்குது. அப்படின்னா அந்த திருநீற்று மேலே நம்ம என்ன, நம்மளை கொல்ல வந்தவனைவா நாம் வணங்க சொல்கிறோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏதோ அடியாரை பார்க்குறோம், திருநீர் வச்சுருக்கிறாங்களா, சரி மனசுக்குள்ளே சரி பெருமானே திருவடி வணங்கிக்கிற சாமி அப்படின்ட்டு நேரில் வந்தால் ஒரு வணக்கம், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் நாம் செய்யறதில்லை. அந்த மாதிரி திருவேடத்தை மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இதில் தான் சொன்னார், அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னார். அவர் என்ன செய்வார்? அரசராக இருந்தாலும் எப்பொழுதும் அவர் சிந்தனையில் என்ன இருக்கும்? திருவேடம் தான் இருக்கும். அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னார். இப்படியெல்லாம் நமக்கு வந்து பெரிய புராணத்தில், அதே மாதிரி ஏனாதி நாயனாருடைய புராணம் பலமுறை சிந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் அடிக்கடி நம்ம நினைவுபடுத்தி கொள்வது. உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன ஏன் நினச்சிக்கிறேன்னா, இன்னும் அந்த அன்பு முழுமையாக வரமாட்டேங்குது. அதனால் அந்த அன்பு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கணுங்க. ஆமாம், எப்பொழுது அடியார்கள் மேலே அன்பு வருதோ அப்போ தான் நம்ம முழுமையாக பெரிய புராணத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி, அதே மாதிரி அவ்வண்ணம் நன்னிய அன்பரும் என்று சொல்லி தூய வெந்நீர் அந்த துதைந்த பொன்மேனையும் முதலிய இருக்கக்கூடிய அந்த அன்பர் இப்போ திருவதிகை வீரட்டானத்து கோயிலுக்குள்ளே போகிறார். அவ்வண்ணம் நன்னிய சிவத்தன்மை நிரம்பிய சீவன்முத்த நிலை பெற்று சிவமாகி என்ற பொருளையும் குறித்தது. இப்போ எப்படி இருக்கிறார்னா நாயனார் சிவத்தன்மை நிரம்பிய சீவன்முக்த நிலை பெற்று சிவமாக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் எங்கே போயிருக்கிறாரு? திருவதிகை வீரட்டானத்து பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்காக அங்கே போயிருக்காரு. கூட யாரெல்லாம் போகிறாங்க? அந்த ஊர்க்காரரும் போகிறாங்க. அதே மாதிரி அடியார் பெருமக்களும் அப்படியே வேடம் அணிந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். அந்த காட்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. எப்படியெல்லாம் இருந்து போயிருப்பாங்க அந்த காலத்தில். நாவுக்கரசு பெருமானுடைய கூட இருந்த அடியார் பெருமக்கள், நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் கூட இருந்த அடியார் பெருமக்கள் எத்தனை தவம் செஞ்சுருப்பாங்க பாருங்கள். ஏதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஞானியர்கள்லாம் அந்த காலத்துலேயே அவங்களோட இருந்திருப்பாங்களே என்னமோ தெரியல. ஆமாம், அப்படியெல்லாம் அந்த திருக்கூட்டம் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி கோயில் திருவீரட்டானத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி இந்த அளவில் நம்ம வந்து இன்றைக்கி 2 பாடல் தான் பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஆனாலும் கூட இது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறத விட அடியேனும் கொஞ்சம் அதை மீண்டும் சிந்திக்கணும்னு என்ன இருந்ததுனால அந்த தூய வெந்நீர் பாடல் வந்து பெரிய புராணத்தினுடைய அதாவது முக்கிய மகுடமான பாடல்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று. திருவேடத்துக்கான மகுடமான ஒரு பாடலில் இது ஒன்று என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லாரும் வந்து திருக்கூட்ட சிறப்பு நாம சொல்லிக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நெற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இதை